ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனா குழந்தைகளா. ஸோ அசஸ்மெண்ட்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டே போல் இருக்கு எல்லாரும் இல்லையா? ஸோ வெரி ஹாப்பி டு சி ஹவ் யூ ஆல் ஹவ் டன் தி அசஸ்மெண்ட். ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் அசஸ்மெண்ட்லாம் சூப்பராக பண்ணியிருக்கேன் எல்லாருமே. ரெசிடேஷன் அசஸ்மெண்ட்டும் மோஸ்ட்லி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த குவிஸ் செஷனுக்கு திருப்பி வரலாம். we are resuming with the quiz sessions and also 2020க்கு இது ஸ்டோரி வேல்யூ செஷனாகவும் இருக்கும். ஸோ சில நான் குவிஸ் கிட்ஸும் இருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லை. ஸோ எல்லாருக்குமே இந்த செஷன் உண்டு. நம்ம ரகுவீர கத்தியம் மீனிங் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பட்டாபிஷேகம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ பாக்கி இருக்கிற சூர்ணிக்கைகளுக்கு அர்த்தங்களை இன்னைக்கு பார்த்து பூர்த்தி பண்ணிவிடலாம் இன்னைக்கு கிரந்தத்தை. அதுக்கப்புறம் சில வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பர்டெய்னிங் டு குவிஸ் அப்படின்னு இந்த மாடியூல் முடிச்ச உடனே சொல்ல போறேன். இந்த ரகுவீர கத்தியம் அர்த்தம் நம்ம பண்ணி முடிச்ச உடனே ரொம்ப இம்பார்ட்டன்ட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குவிஸுக்கு ரிலேட்டடா இருக்கும். ஸோ அதை எல்லாரும் கவனிச்சு கேட்டுக்கோங்க அப்படின்னு இப்பயே சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல ரகுவீர கத்தியத்தை முடிப்போம். ஸோ நம்ம ராமாயணத்தை ரகுவீர கத்தியத்தின் மூலம் பார்த்துட்டு இருந்தோம். அதுல எத்தனை சூர்ணிக்கைகள் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா நிறைய ஆயிடுது இல்லையா? எத்தனை ஆயிருக்கு? ராகவ சிம்ஹா வரைக்கும் ஆயிருக்கு. 76 பர்ஃபெக்ட். ஸோ இப்போ 77th சூர்ணிக்கையிலேருந்து நம்ம பார்க்கணும். அது உத்தரகாண்டத்தினுடைய கதைகள். உத்தரகாண்டங்கிறது ரொம்ப பெருசு. அதுல நிறைய விஸ்தாரமா ஸ்டோரிஸ்லாம் இருக்கு, குட்டி குட்டி கதைகள்லாம் இருக்கு. சுவாமி தேசிகன் நம்மளுக்கு ஒரு கிளான்ஸ் கொடுக்குறார் உத்தரகாண்டத்தை பத்தி. முக்கியமா நம்ம தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் ரொம்ப அழகா கோத்து கிறிஸ்பா கொடுத்துருக்கார். ஸோ உத்தரகாண்டத்தினுடைய முதல் சூர்ணிக்கை ஹா டக்க கிரி கட்ட லடஹ பாத பீட நிகட தட்ட பரிலுடித நிகில நிருபதி கிரீட கோட்டி விவித மணிகண கிரண நிகர நீராஜித சரண ராஜீவா. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா சுவாமி தேசிகன் ஒரு பிக்சரை நம்மளுக்கு முன்னாடி காமிக்கிறார். இப்ப என்ன ஆயிடுத்து, ராமாயணத்துல ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ஆயிடுத்து. பட்டாபிஷேகத்துக்கு எல்லாரும் வந்திருக்கா. எல்லாரும்னா அவருடைய மித்திரர்கள், அவருக்கு ஆட்பட்டிருந்த ராஜாக்கள், அதாவது அவருக்கு சபார்டினேட்டா இருந்த ராஜாக்கள், சில எனிமி ராஜாக்கள்லாம் கூட இப்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாலாம். ஏன்னா ராமர் ராஜா ஆயிட்டார் அப்படின்னு உடனே ராமரை கண்டா எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால எல்லா ராஜாக்களும் வந்தவாள்லாம் எப்படி இருந்தான்னு கேட்டா, ராமர் தான் அவளுக்கு லீடர், அவளுக்கு ஹெட்டு, அவளுக்கு சுவாமி அப்படின்னு நினைச்சுட்டாளாம். ஸோ அதை எப்படி அவ கன்வே பண்ணுவா அப்படின்னு கேட்டா, இந்த ராஜாக்கள்லாம் ஒரு ராஜா பெரிய எம்பரர், மற்றவாள்ல அவளுக்கு அடங்கி போனவான்னு காமிக்கிறதுக்கு தன்னோட கிரவுனை, கிரீட்டத்தை அந்த எம்பரர் ராஜாவோட திருவடி கிட்டக்க கொண்டு போய் வைப்பா. ஐ மீன் அவரோட பாதத்துக்கிட்ட கொண்டு போய் வைப்பா. இப்ப இங்க பெருமாள்ங்கிறதுனால அவர் திருவடி கிட்டக்க கொண்டு போய் எல்லா ராஜாக்களும் அவளுடைய கிரீட்டத்தை சமர்ப்பிச்சு அதை ஒரு அலங்காரமா பண்றானாம் பெருமாளுக்கு. அதை எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகா பொயட்டிக்கா டிஸ்கிரைப் பண்றார் சுவாமி தேசிகன். என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ராமருடைய சிம்மாசனத்தை அவர் வர்ணிக்கிறார். ராமர் ஒரு சூப்பர் த்ரோன்ல உட்காந்துருக்கார். அந்த த்ரோன் எப்படி இருக்கு? ஹா டக்க கிரி அப்படிங்கிறார். ஹா டக்க கிரினா மேருமலை அப்படின்னு அர்த்தம். மேருமலைன்னு ஒரு கோல்டன் மவுண்டன் இருக்கான். அது ரொம்ப தூரத்துல இருக்கான், ரொம்ப நார்தர்ன் சைடுடைய எக்ஸ்ட்ரீம்ல இருக்குன்னு சொல்லுவா. ஹிமாலயஸ்லாம் கிடையாது. மேருமலைங்கிறது பூலோகத்தெல்லாம் தாண்டி ரொம்ப தூரத்துல இருக்கு. அந்த மேருமலை ஃபுல் கோல்டால பண்ணிருக்குமா, ரொம்ப அழகா இருக்குமா. அந்த மாதிரி இருக்கு ராமருடைய சிம்ஹாசனம். ஹாட்டக்க கிரி மாதிரி இருக்கிற, மேருமலை மாதிரி இருக்கிற சிம்ஹாசத்தினுடைய அடிவரையில, அதாவது கீழே இருக்கிற பிரதேசம், சிம்மாசத்தினுடைய பாட்டம் பார்ட், அதுதான் கட்டக்க அப்படிங்கிற. கட்டக்கனா ஃபுட் ஹில் அப்படின்னு அர்த்தம். அதுல லடஹ பாத பீட, அழகான திருவடிய எம்பெருமான் வச்சுருக்கார் அந்த இடத்துல. பெருமாள் ராமர் இந்த மேருமலை மாதிரி இருக்கிற சிம்மாசனத்துல வீற்று இருக்கார், உட்கார்ந்து இருக்கார். அவருடைய திருவடி அந்த சிம்மாசனத்தினுடைய பகுதியில இருக்கு. அந்த இடத்துல என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, நிகட தட்ட பரிலுடித நிகில நிருபதி. அந்த இடத்துல அந்த
திருவடிக்கு பக்கத்துல, நிக்கட்ட தட்டனா திருவடிக்கு பக்கத்துல அர்த்தம், சமீபத்துல. பரிலுட்டித அப்படின்னா அப்படியே பொருள்றதான், அப்படின்னா இட் இஸ் கம்மிங் இன் நியூமரஸ் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். நிறைய நிறைய வந்து சேர்றது. என்ன வந்து சேர்றது? நிகில நிருபதி கிரீட்ட கோட்டி. நிகிலனா எல்லா, நிருபதினா ராஜாக்கள், நரர்களுடைய பதி நிருபதி ராஜாக்கள், அவளுடைய கிரீடங்கள், கிரீட்டங்களுடைய நுனி, அதாவது எல்லா கிரீட்டமும் அப்படியே போய் போய் சமர்ப்பிக்கிறாளா ராஜாக்கள்லாம். நியூமரஸ் கிரீடங்கள் பெருமாளுடைய திருவடி கிட்டக்க அப்படியே சூழ்ந்துட்டு இருக்கு, சரவுண்ட் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளோ கிரவுன்ஸ் பெருமாளுடைய திருவடியை சரவுண்ட் பண்ணிட்டு இருந்தா அது எப்படி இருக்கு? ஹவு டஸ் இட் லுக் லைக் அப்படின்னு கேட்டா சுவாமி தேசிகன் ரொம்ப போயட்டிக்கா அதை சொல்றார். கிரண நிகர விவிதமணிகண கிரண நிகர நீராஜித சரண ராஜீவா அப்படிங்கிறார். அந்த கிரீட்டத்துல நிறைய ரத்னங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, நிறைய ஜெம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்படியே ஷைன் பண்றதாம். ஷைன் பண்றத பார்த்தா பெருமாளை சுத்தி நிறைய வழக்கேத்தி வச்சிருக்கா, அவருக்கு மங்களஹாரத்தி எடுக்கிறா அப்படின்ற மாதிரி தோன்றதான் தூரத்துலேன்னு பார்த்தா. ராமர் சிம்மாசனத்துல அமர்ந்துட்டு இருக்கார். ஆச்சரியமா இருக்கு அந்த சிம்மாசனம், மேருமலை மாதிரி. மேருமலை மாதிரி இருக்கிற சிம்மாசனத்தினுடைய அடி பகுதியில கீழே ராமருடைய திருவடி இருக்கு. அந்த திருவடியை சுத்தி நியூமரஸ் கிரவுன்ஸ் இருக்கு. அந்த கிரவுன்ஸ் எல்லாம் யாருடையது அப்படின்னு கேட்டா எல்லா ராஜாக்களுடைய கிரீடங்களும். அது எல்லா ராஜாக்களும் அவாவா கிரவுனை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறா பெருமாளுக்கு. நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிபணிஞ்சவா, உங்களுடைய சபார்டினேட் அப்படின்னு சொல்லி ராமரை ஒரு சக்கரவர்த்தியா அவ வந்து ஒத்துண்டா. தே ஹவ் அக்செப்டட் ராமா as the ultimate king. அவளுக்கெல்லாம் ராமர் பெருமாள்னு எல்லாம் தெரியாது, ஆனா அவர் ஒரு சூப்பர் கிங்கா இருப்பார், அதனால அவர் தான் எம்பரரா இருக்கணும், அவருக்கு சபார்டினேட் கிங்ஸ் தான் நம்ம எல்லாம் இருந்துட்டா நன்னா இருக்கும்னு நினைக்கிறான். அந்த மாதிரி அவருக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாவே இருந்தாலும் பெருமாள் அந்த மாதிரி எல்லாருக்கும் பெரிய ஒரு ஃப்ரெண்டா இருந்தார். எல்லாருக்கும் அவரை பார்த்தா ஆசையா மட்டும்தான் இருக்கும். அதனால அவளுடைய பவர் எல்லாம் அவ கொண்டு வந்து சமர்ப்பிச்சுட்டா. அவளுடைய பவருடைய ரெப்ரசன்டேஷன் தான் அவளுடைய கிரவுன். அது பெருமாளுடைய திருவடியில சமர்ப்பிச்சுட்டாங்க. அந்த சமர்ப்பிச்ச கிரவுன்ஸ்ல இருக்கிற அந்த ஜெம்ஸ் எல்லாம் அந்த கிரீட்டத்துல இருக்கிற மணிகளுடைய கிரணங்கள்னால, அதனுடைய ஜொலிப்புனால தூரத்திலேருந்து பார்த்தா பெருமாளை சுத்தி நிறைய வழக்கேத்தி வச்சு அவருக்கு ஆரத்தி சுத்தரா மாதிரி இருக்கு. நீராஜித அப்படின்னா ஆரத்தி எடுக்கிறதுன்னு அர்த்தம். அழகா இருக்கும் இல்லையா அது? அப்படி ராமர் இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படி தூரத்துல இந்த ராம் தர்பார்ல ராமர் இருக்கார் சிம்மாசனத்துல, சூப்பரா கோல்டன் த்ரோன், அது மேல அப்படியே ஜொலிக்கிறார் ராமர். அவர் திருவடியை சுத்தி ஒரு 100 கிரவுன்ஸ் இருக்கு. எல்லா கிரவுன்ஸ்ல இருந்து அப்படியே ஜெம்ஸோட லஸ்டர் எல்லாம் வெளியில வருது. அதெல்லாம் பார்த்தா அப்படியே ஆரத்தி ஏத்தி வச்ச மாதிரி இருக்கு, தீபங்கள் ஏத்தி வச்ச மாதிரி இருக்கு, பெருமாளுக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் சுவாமி தேசிகனுடைய பியூட்டிஃபுல் இமேஜினேஷன். இந்த சூழ்நிக்கையை நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சுட்டா போறோம், வேர்ட் பை வேர்ட் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை. பட் த எசன்ஸ் ஆஃப் த சூழ்நிகை இஸ் வெரி பியூட்டிஃபுல். அதனால அது வந்து புரிஞ்சுக்கோங்க நல்லபடியா. அடுத்த சூழ்நிகை திவ்ய பௌமாயோத்யாதி தெய்வதா. சுவாமி தேசிகன் பார்த்தார், இப்ப அயோத்தியாவை ரூல் பண்றதுக்கு ராமர் வந்துட்டார், அயோத்திக்கு மன்னரா ராமர் வந்துட்டார் அப்படின்னு அவரை கொண்டாடணும்னு நினைச்சார். அப்ப சுவாமி தேசிகன் யோசிச்சார், இந்த அயோத்தியாவுக்கு மட்டும் பெருமாள் நாயக்கன் இல்லையே, இந்த அயோத்தியாவுக்கு மட்டும் பெருமாள் கிங் இல்லையே, நித்திய விபூதின்னு ஒண்ணு இருக்கே, அதுக்கும் அயோத்தியான்னு தான் பேராம். அந்த அயோத்தியாவுக்கும் தானே அவர் சுவாமி அப்படின்னு நினைச்சிட்டார். அதனால திவ்ய பௌம அயோத்தியாதி தெய்வதா அப்படின்னு பாடிவிட்டார். திவ்ய அயோத்தியானா என்ன? நித்திய விபூதி, வைகுண்டம். வைகுண்டத்துக்கும் அயோத்தியா அப்படின்னு பேர் உண்டு. அப்புறம் பௌம அயோத்தியா, பௌமனா பூமியில இருக்கிற, இந்த உலகத்துல இருக்கிற, தோ இந்த பாரத தேசத்துல இருக்கிற அயோத்தியா, அந்த அயோத்தியாவுக்கும் சுவாமி அவர் தேவதை. அதனால திவ்ய பௌம அயோத்தியாதி தெய்வதா அப்படின்னு கொண்டாடினார். இது சிம்பிள் சூர்ணிக்கை, இதெல்லாம் ரேபிட் ஃபயர்ல எல்லாம் வரும். இந்த மாதிரி குட்டி சூர்ணிக்கையோட அர்த்தங்கள்லாம் கட்டுன்னு ரேபிட் ஃபயர்ல கூட கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த சூர்ணிக்கை பித்ருவத குபித பரசுதர முனி விஹித நிருபஹனன கதன பூர்வகால பிரபவ சதகுண பிரதிஷ்டாபித தார்மிக ராஜவம்சா.
இந்த திரேதா யுகத்துலதான் ராமருடைய அவதாரம் இல்லையா? சோ ராமருடைய அவதாரம் திரேதா யுகத்தினுடைய கடைசி காலத்துக்கிட்ட இருந்தது. பரசுராம அவதாரங்கிறது திரேதா யுகத்தினுடைய ஸ்டார்டிங்ல இருந்தது. சோ இந்த சூர்ணிகை கம்பேர்ஸ் பிட்வீன் த டைம் ஆஃப் பரசுராம அவதாரம் அண்ட் ராமாவதாரம். பரசுராம அவதார காலத்துல எப்படி இருந்தது நாடு உலகம், அதனுடைய நிலைமை தர்மம் எல்லாம், அதே மாதிரி ராமருடைய காலத்துல இந்த உலகம் நாடு அதுல இருக்கிற தர்மம்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி ஒரு கம்பேரிசன். ஹவ் ஆர் தி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் at the time of பரசுராம அவதாரம் versus the time of ராமாவதாரம் அப்படிங்கிறது தான் இந்த சூர்ணிகையோட எசன்ஸ். பரசுராம அவதாரம் திரேதாயுகத்தினுடைய ஸ்டார்டிங், ராமாவதாரம் திரேதாயுகத்தினுடைய எண்டிங். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த யுகங்கள்லாம் போக போக தர்மங்கள்லாம் குறைஞ்சுட்டே வரும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருங்கன்னு கேட்டா, பரசுராம அவதார காலத்துல இருந்த தர்மத்தை காட்டிலும் ராமாவதார காலத்துல இருந்த தர்மம் 100 times மோரா இருந்தது அப்படிங்கிறார். ஏன்னா அவ்வளவு சூப்பர் தர்ம ஸ்தாபனம் பண்ணக்கூடியவர் ராமர். ராமோ விக்கிரகவான் தர்மஹா இல்லையா? அதனால தர்மத்தை அப்படி சூப்பரா நிலைநாட்டினாராம். அந்த பரசுராமர் எப்படி தர்மத்தை நிலைநாட்டினார் அப்படின்னு கேட்டா, க்ஷத்ரியர்கள் எல்லாம் வதம் பண்ணினார் இல்லையா? அதுக்கு என்ன ரீசன் நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்மளுக்கு தான் கிரதுஹர சிகரி சூர்ணிகையோட அர்த்தம் ஃபுல்லா தெரியுமே, அதனால அந்த ஸ்டோரி நம்மளுக்கு தெரியும். அததான் இங்க திருப்பி ஷார்ட்டா சொல்றார். பித்ருவத குபித, தன்னோட பிதாவை வதம் பண்ணினத்தினால கோபம் வந்த பரசுதர முனி பரசுராமர் என்ன பண்ணினார்? விஹித நிருபகன கதன பூர்வ கால, அவர் எல்லா விதமான நிருப்பர்களையும் ராஜாக்களையும் வதம் பண்ணிட்டார். அதனால எல்லாரும் சோகமாயிட்டா. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல, அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல தர்மம் ரொம்ப மோசமா இருந்தது. இவாளையெல்லாம் கெட்ட ராஜாக்களை எல்லாம் வதம் பண்ணதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தர்மம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. பட் இந்த காலத்துல இருந்த தர்மத்தை காட்டிலும் பிரபவ சதகுண 100 times மோரா பிரதிஷ்டாபித தார்மிக ராஜவம்சா 100 times பெட்டர் கிங்ஸ கொண்டு வந்த ராமர். இப்ப போன சூழ்நிலையில நம்ம பார்த்தோம், போன சூழ்நிலையில எப்படி ராஜாக்கள்லாம் ராமருக்கு அடிபணிஞ்சுன்னு இருந்தான்னு பார்த்தோம். ஏன் அடிபணிஞ்சுன்னு இருந்தா? ஏன்னா ராமர் அவ்வளோ தர்மவானா இருந்தார், தர்மத்தை அவ்வளோ கடைபிடிச்சார், ரெஸ்பெக்ட் பண்ணார், எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்றார். அதனால எல்லா ராஜாக்களும் தார்மிகாலா ஆயிட்டா, அவளுக்குள்ளயும் தர்ம பாவனைகள் நிறைய வந்துடுத்து. அதனால பொதுவாவே தர்மமானது இன்னும் ப்ரொஃபவுண்ட் ஆயிடுது. சோ 100 times மோர் தர்மம் ஆயிடுது ராமர் காலத்துல கம்பேர்ட் டு பரசுராம அவதாரம் அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட் இப்ப இந்த உத்தரகாண்டத்துல ராமருடைய பிரதர்ஸ பத்தி எல்லாம் நிறைய ஸ்டோரிஸ் வரும். இந்த பரதன், சத்ருக்னன், லக்ஷ்மணன் இவாள்லாம் என்னென்னலாம் பண்ணா அப்படின்னா நம்மளுக்கு ராமாயண ஸ்டோரியில தெரியும் ஓரளவுக்கு. இப்ப லக்ஷ்மணர் தான் கூடயே போனார் காட்டுக்கு, பல விதமா கைங்கரியம் பண்ணார். லக்ஷ்மணருடைய ஸ்டோரி நிறையவே வரும் பிகாஸ் ராமருடைய இருந்ததுனால. பரதன் ஸ்டோரியும் பாதுகை விஷயமா இருக்கிறதுனால அதுவும் நிறைய வரும். அதே மாதிரி திரும்பி போர்ச்சேவும் அவர் அக்னி பிரவேசத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக ராமர் போனார் அப்படின்லாம் நிறைய வரும். சத்ருக்னன் ஸ்டோரி பெருசா வராது. ஆனா உத்தரகாண்டத்துல 3 பேருடைய ஸ்டோரியுமே வரும். சோ அதுல முக்கியமா பரதன், சத்ருக்னன் இவாளை பத்தின விஷயங்களை சுவாமி தேசிகன் எடுத்து சொல்றாரு இந்த இடத்துல. லக்ஷ்மணனை பத்தி நிறைய ஆல்ரெடி சொல்லி ஆயிடுங்கிறதுனால இந்த இடத்துல சொல்லல. அபிச்சரண சூர்ணிகை ஃபுல்லா லக்ஷ்மணருக்கு தான் சொன்னார் இல்லையா, இந்திரஜித் வதத்தப்போ. அதனால இந்த இடத்துல அவர் லக்ஷ்மணருக்கு சூர்ணிகை வைக்கல. பட் பரதன் அண்ட் சத்ருக்னன் 2 பேருக்கும் தனித்தனி சூர்ணிகைகள். இவா என்ன பண்ணா, ஆஃப்டர் ராமா ஸ்டார்டட் ரூலிங் அயோத்தியா, ஆஃப்டர் இஸ் பட்டாபிஷேகம், எப்படி பரதன் சத்ருக்னன்லாம் இவருக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணினா, எப்படி ரூல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணினா அப்படிங்கறத பத்தி 2 சூர்ணிகைகள். சோ ஃபர்ஸ்ட் பரதனை பத்தி 80வது சூர்ணிகை. சுப சரித ரத பரத கர்வித கர்வ கந்தர்வ யூத கீத விஜய காதா சதா. இந்த கந்தர்வர்களோட ஒரு பெரிய யுத்தம் வந்துடுதான் சிந்து நதியினுடைய கரையில. தட் இஸ் இண்டஸ் ரிவர் இருக்கு இல்லையா, இப்ப பாகிஸ்தான்ல இருக்குது. அந்த இண்டஸ் ரிவருடைய கரையில, சிந்து நதியினுடைய கரையில கந்தர்வர்கள்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாலாம். சிந்து அப்படிங்கறதெல்லாம் அயோத்தியாவுக்கு பக்கத்துல தானே இருக்கு. அயோத்தியாவும் நார்தர்ன் இந்தியால தானே இருக்கு. அண்ட் நார்தர்ன் இந்தியால அயோத்தியா இருந்தாலும் அயோத்தியா வெறும் கேபிட்டல் தான்.
மற்றபடி ஃபுல் பாரத தேசமும் ராமருடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டு இருக்கு இப்போ, ரூலிங் வைஸ் சொல்றேன். அதனால அந்த வெஸ்டர்ன் பார்ட்ஸ் எல்லாமும் பாகிஸ்தான் பக்கம் எல்லாமும் அவருடைய ஆட்சியினுடைய வட்டத்துல தான் இருக்கு, அவருடைய ரூலிங் ஏரியால தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல கந்தர்வர்கள்லாம் வந்து ரொம்ப ட்ரபிள் பண்ண சமயத்துல பரதனை போய் அந்த கந்தர்வர்களை எல்லாம் ஒரு கை பார்க்க சொன்னார் ராமர். பரதன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, அவருடைய 2 பிள்ளைகள் தக்ஷன் புஷ்கலன் அவளு பேரு, அவ 2 பேரும் அழிச்சுட்டு போனார். போய் சூப்பரா சண்டை போட்டு அவளை ஜெயிச்சுட்டார். ஜெயிச்சதுனால இந்த கந்தர்வாள்லாம் என்ன பண்ணாள்னா, கந்தர்வாள்லாம் எப்பவுமே பாடுவானா, இவாள்லாம் பரதன் ஜெயிச்ச உடனே பரதனுடைய விஜயத்தை பாட ஆரம்பிச்சுட்டாளாம். என்னன்னு பாடினா விஜயத்தைன்னு கேட்டா, இந்த பரதன் ஏன் ஜெயிச்சான்னு தெரியுமா, அவன் ரொம்ப நல்லவன், எப்பவுமே நல்ல விஷயங்களை தான் பண்ணுவான், அவனுக்கு நல்ல சரித்திரம் இருக்கு அப்படின்னு விஜயம் பாட ஆரம்பிச்சுட்டாளாம். அதுதான் சுப சரித ரத பரத, சுபமான சரித்திரம் இருக்கு இவனுக்கு, நற்செயல்களை மட்டும்தான் செய்வான் இந்த பரதன் அப்படின்னு யார் பாடினா, கர்வித கர்வ கந்தர்வ, கர்வம் போக்கப்பட்ட கந்தர்வர்கள், கந்தர்வர்களுடைய கூட்டங்கள், கந்தர்வ யூத கீத விஜய காதா சதா, அவர்களுடைய பாட்டுக்களால கானங்களால பரதனுடைய விஜயத்தை பாடினாலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்றேன். இந்த தக்ஷன் புஷ்கலன் 2 பேர் பரதனுடைய பிள்ளைகள் இருந்தாலோ இல்லையோ, அவள்லாம் இப்போ ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா. அதனால ராமர் என்ன பண்ணார், அவளுக்கு பிரைஸ் கொடுத்து ஒரு டெரிட்டரிய அவ பேர்ல சொல்லி, இந்த டெரிட்டரியை நீங்க எல்லாம் ரூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். இந்த தக்ஷன் ரூல் பண்ணதுதான் தக்ஷஷிலா அப்படின்ற இடம், அதே மாதிரி புஷ்கலன் ரூல் பண்ணதுதான் புஷ்கலாவதி அப்படிங்கிற இடம். இதெல்லாம் இப்ப பாகிஸ்தான்ல இருக்கு, இன்னும் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் பரதன் பிள்ளைகள் ரூல் பண்ண ஏரியா. ஏன்னா அவள்லாம் கந்தர்வாள அந்த இடத்துல ஜெயிச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணினா ராஜ்யத்தை. அடுத்தது ஷாசித மதுசுத சத்ருக்ன சேவிதா, சத்ருக்னன் பண்ணின கைங்கரியம். சத்ருக்னன் எப்படி ஹெல்ப் பண்ணார் ரூல் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டா, லவணாசுரன் அப்படின்னு ஒருத்தர் தான். அந்த லவணாசுரன் யாருன்னு கேட்டா மதுவனுடைய பிள்ளை. மது அப்படிங்கிறது யாருன்னா, அவன் ஒரு மகா அசுரன், அவனுடைய பிள்ளை. அந்த மது கைட்டவன் அந்த மது இல்ல, இது வேற மது. அந்த மது அசுரனுடைய பிள்ளை லவணாசுரன், மதுசூதன். அந்த மதுசூதனை ஒழிச்சார் யாரு, சத்ருக்னன். அது எங்க நடந்தது இந்த பேட்டில் அப்படின்னு கேட்டா, மதுரா அப்படின்னு இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஊர்ல தான் இந்த பேட்டில் நடந்தது. இப்ப நம்ம சொல்ற கண்ணன் அவதரிச்ச மதுரை, வடமதுரை அப்படிங்கிற இடம் முதல்ல மதுவனமா இருந்தது. அந்த இடத்துல துருவன் தபஸ் பண்ணினானோ, துருவன் தபஸ் பண்ணின அதே மதுவனத்துல மதுவனுடைய பிள்ளையான லவணாசுரன் வந்து அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சான். அந்த இடத்துல போய் சத்ருக்னன் அவரை சம்ஹரிச்சார். அப்புறம் சத்ருக்னனுடைய பிள்ளைகள் அந்த இடத்துல ஆள ஆரம்பிச்சாலாம். அதுக்கப்புறம் ராமர் கொடுத்துட்டார் ஆஸ் அ பிரைஸ், ஓகே இந்த டெரிட்டரியை நீங்களே ரூல் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அது மதுரையாகி அங்க கண்ணன் அவதரிச்சார் அப்படிங்கிறது இந்த மதுரா கஷேத்திரத்தினுடைய பெருமை. அந்த இடத்துலதான் மதுசூதனான லவணாசுரனை சம்ஹரிச்சார் சத்ருக்னன். சோ சாசித அப்படின்னா கொல்லப்பட்ட மதுவனுடைய பிள்ளையான லவணாசுரனை உடைய சத்ருக்னால் வழிபட்டவனே அப்படின்னு அர்த்தம். அதாவது சத்ருக்னன் சேவிச்ச பெருமாள் அப்படின்னு கூப்பிடுற. எந்த சத்ருக்னன் சேவிச்சார், எந்த சத்ருக்னன் மதுசூதனான லவணாசுரனை ஒழிச்சாரோ அப்படின்னு அர்த்தம். ஏதோ எக்கோ வருது போட்டிருக்கேமா, யாராவது அன்மியூட்ல இருந்தேன்னா மியூட் பண்ணிக்கோங்க. கேக்குறதுமா கண்ணா சொல்லு. பரதனோட பசங்க அப்புறம் சத்ருகனோட பசங்க பேரை திருப்பி சொல்றதா? சத்ருகன் பசங்க பேர் சொல்ல, பரதன் பசங்க பேர் தான் சொல்லுங்க. சத்ருகன் பசங்க பேர் எனக்கு தெரியல. தக்ஷன் அப்புறம் புஷ்கலங்கிறது தான் பரதனுடைய பிள்ளைகள் பேரு. அவள்லாம் அந்த பக்கம் ரூல் பண்ணான், அந்த தக்ஷஷீலா புஷ்கலாவதி அப்படின்லாம் இப்ப சொல்றோம் இல்லையா. பேசிக்கலி இந்த சிந்து நதியினுடைய கரையில ரூல் பண்ணா. சத்ருக்னனுடைய பசங்கள்லாம் இந்த மதுரை அந்த ஏரியாவை ரூல் பண்ணா. அப்புறம் சரியா, ஓகே ரைட். கொஸ்டின்ஸ்க்கு தனியா டைம் கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம இதை I'll stop at one point and then we'll take questions also. சரியா, ஓகே. ஸோ இந்த மாதிரி பரதன் சத்ருக்னன் இவாள்லாம் சூப்பரா ஹெல்ப் பண்ணா ராமர் ரூல் பண்றதுக்கு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, ராமர் ரொம்ப ஹாப்பியா ஆள ஆரம்பிச்சார். அப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு. ராமருக்கு பசங்க பிறந்தா. அவள்லாம் எங்க பிறந்தா, வால்மீகி ஆசிரமத்துல பிறந்தா. ராமர்
It's echoing, my dear children. நீங்களா மியூட் பண்ணிக்கோங்க. I'll give you time for questions once we finish this portion. இந்த அடுத்த 3 சுருணிக்க சேர்த்து பண்ணணும். அது பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அப்புறம் क्वेश्चंस எடுத்துக்கலாம். சரியா? குஷலவ பரிகிரஹீத குலகாதா விசேஷா அப்படிங்கற சூர்ணிகையும் விதி வச பரிணமதமர பணிதி கவிவர ரச்சித நிஜச்சரித நிபந்தன நிஷமன நிர்வதா அப்படிங்கறதும் சர்வஜன சம்மானிதா அப்படிங்கறதையும் சேர்த்து பார்க்க போறோம் இப்ப. ஏன்னா எல்லாமே கனெக்டட் சூர்ணிகைஸ். என்ன ஆச்சுன்னா ராமர் வந்து ஃபார் அ பர்டிகுலர் ரீசன் சீதையை காட்டு காமிச்சிட்டார். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எதுக்கு ராமர் காட்டு காமிச்சார் சீதைய அப்படின்னு இனி வரைக்கும் எல்லாரும் கொஸ்டின்ஸ் கேட்டுன்னு இருக்கா. அது ஃபேர் இனஃபா யாராலையுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியறது இல்லை. பட் அதுக்கு பெரியவா சொல்ற ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டா, ராமர் வாஸ் மோர் ஆஃப் அ கிங் தென் எனிபடி எல்ஸ் அப்படின்வா. எப்பவுமே ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பர்சன் பிளேம் எடுத்துக்கலாம், ஒரு ஃபேமிலி ஒரு சொசைட்டிக்கு பிளேம் எடுத்துக்கலாம், ஒரு சொசைட்டி ஒரு கண்ட்ரிக்கு பிளேம் எடுத்துக்கலாம், ஒரு கண்ட்ரி ஒரு என்டையர் வேர்ல்டுக்கு பிளேம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ராமர் ஃபார் த சேக் ஆஃப் satisfying his citizens decided to take the blame on himself of being called as whatever, யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும் அப்படின்னு நினைச்சுண்டு அவர் எது கரெக்ட்னு தோணித்தோ அக்கார்டிங் டு த லா ஆஃப் த கண்ட்ரி எது சரின்னு தோணித்தோ அவர் வந்து சீதையை காட்டு காமிச்சுட்டார். தட் வாஸ் நாட் ஃபேர் டு சீதா அப்படிங்கிறதுனா that is another argument that we have to look at. Definitely that is a debatable topic for eternity. அதுக்கு நம்ம போக வேண்டாம் இப்போ. பட் விஷயம் என்னன்னா, சீத்தை காட்டுக்கு போயிட்டா, அங்க வால்மீகி ஆசிரமத்துல இருந்தா, அப்போ அவளுக்கு ட்வின்ஸ் குழந்தை பிறந்தது. அதான் குஷன் லவன். சோ இந்த குஷனும் லவனும் வால்மீகியினுடைய பராமரிப்புல தான் வளர்ந்துட்டு இருக்கா. வால்மீகி தான் அவளெல்லாம் வளர்த்துட்டு வரார் அந்த குழந்தைகளை. வால்மீகி பகவான் இந்த ராமாயணத்தை எப்ப எழுதினார்னு கேட்டா இந்த டைப்ல தான் எழுதுறாரு அவர். ராமாயணம், வால்மீகி ராமாயணம் that we have today, when was it composed by Valmiki அப்படின்னு கேட்டா, at the time that Sita was there in his ashramam. அப்போதான் அவருக்கு மைண்ட்ல ஒரு டவுட் வந்தது. இவ்வளோ தூரம் எல்லாரும் ராமரை கொண்டாடுறாரே, அவர் வந்து இப்படி காட்டு காமிச்சிட்டாரே சீதைய, நிஜமாவே அவர் தான் குணவானா, அவர் தான் வீரியவானா, அவர் தான் தர்மஜனா அப்படின்னு பலவித கொஸ்டின்ஸ் அவருடைய மைண்ட்ல வர, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அவர் நாரதர் கிட்ட கேட்க, நாரதர் அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் பதில் சொன்னார். அதுக்கப்புறம் பிரம்மா வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணினார். அதுக்கப்புறம் ராமாயணம் அப்படிங்கிற மகாகாவியம் ஆதி காவியம் பிறந்தது. So Ramayana was composed by Valmiki after Sita came to his ashramam. அதுக்காக தான் சீதா அந்த ஆசிரமத்துக்கு பேருக்கா போட்டு அந்த அனுகிரகத்தை பண்றது. அதுதான் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். ராமாயணம் நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு சீதையினுடைய அனுகிரகத்தினால. அதை பண்ணினவர் என்ன பண்ணார், அதை வெறுமை உள்ள புக்கை எழுதி வச்சுட்டு போனா யார் படிப்பார்த்தார். அதனால அவரே கிளாஸ் எடுத்துறதுக்கு. யாரு கிளாஸ் எடுத்தார், ஆத்துலயே 2 ஸ்டூடெண்ட் கிடைச்சுட்டா. அதான் இந்த 2 பசங்க வந்திருக்காளே லவன் குஷன், அவள்லாம் சூப்பரா பாடுறா, ரொம்ப நல்ல வாய்ஸ் இருக்கு அவளுக்கு. சரி இந்த ராமாயணத்தை அவளுக்கு பாட்டா சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு 24,000 ஸ்லோகத்தையும் ஆச்சரியமா பாட்டா அந்த குட்டி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தார். அவதான் ராமருடைய பசங்களாச்சே, அவெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட். அதனால ரொம்ப அழகா கத்துட்டு அதை பாட ஆரம்பிச்சுட்டான். வீணையை மீட்டி அவ்வளவு அழகா பாடுவானா ராமாயணத்தை. அப்படி நகரம் நகரமா போய் பாடிட்டு இருப்பா. அயோத்திக்கு வந்து சேர்ந்தா ஒரு நாள், ரொம்ப நாளா பாடுவா இந்த பசங்க அப்படின்னா. சரி ராஜ தர்பாருக்கு கொஞ்சம் வெளியில வாழ கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய ஓப்பன் ஹால்ல தான் உட்காந்து வச்சு பாட சொன்னாலாம். ராமர் தூரத்துல உட்கார்ந்து இருந்தார் சிம்மாசனத்து மேல, கேட்டுட்டு இருந்தாராம். இந்த குழந்தைகள் அவ்வளவு அழகா பாடினாலாம் பாருங்கோ. பாட பாட ராமர் அப்படியே சிம்மாசனத்துல இருந்து இறங்கி வந்து கண்ணீர் மல்க, இவ்வளவு நன்னா பாடுறே அப்படின்னு பாராட்டிண்டே கிட்ட வந்துட்டாராம். அதை ஞாபகம் வச்சுட்டு சுவாமி தேசிகன் சூர்ணிக்கு எழுதுறாரு அவ்வளவு அழகா. குஷலவ பரிகிரஹீத குலகாதா விசேஷா அப்படிங்கிறார். குஷன் லவன் அப்படின்னு இவருடைய குமாரர்களுக்கு பேரு. அவர்களால் கிரகிக்கப்பட்ட பரிகிரஹீத குலகாதா. குலகாதானா இவருடைய குலத்தினுடைய பெருமை, ராமருடைய குலத்தினுடைய பெருமை தானே ராமாயணம். ராமருடைய பெருமை, பட் ராமருடைய குலத்தினுடைய பெருமையிலேருந்து ஆரம்பிக்கிறது. சோ தன்னோட குலப்பெருமையை தன்னுடைய பிள்ளைகள் சொல்ல அவ்வளவு அழகா கேட்டுண்டார். அந்த பிள்ளைகள் இதை வந்து கிரகிச்சுட்டு இருக்கா. யாருக்கிட்ட இருந்து கிரகிச்சுட்டு இருக்கா, யாருக்கிட்ட இருந்து கத்துன்னு இருக்கா அப்படின்னு கேட்டா அதுதான் வால்மீகி பகவான். அந்த வால்மீகி பகவானை பத்தி அழகா ஒரு சூழ்நிலை எழுதினார். கவிவர அப்படிங்கறத வால்மீகியை குறிக்கும்.
இந்த வால்மீகி யாருன்னு கேட்டா விதிவச பரிணமதமர பணிதி கவிவர அப்படிங்கிறார். விதிவசனா பிரம்மதேவன், பிரம்மதேவனுடைய ஆக்ஞையினால் பரிணமத் அப்படிங்கிறார். அப்படின்னா நன்னா பரிபக்குவம் அடைந்த அப்படின்னு அர்த்தம். நன்னா அவருக்கு வந்து அந்த வித்யை வந்திருக்கு. ரொம்ப சங்கேபமா ராமாயணத்தை சொல்லி கொடுத்தார் பிரம்மதேவன், அதை கிரகிச்சுண்டார் இவர். அதுக்கப்புறம் அதை விஸ்தாரமா பெரிய காவியமா பண்ணினார். அது என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் ராமாயணம். எப்பேற்பட்ட ராமாயணம் இதுன்னு கேட்டா அமரபணிதி அப்படிங்கிறார். அமரபணித்தினா தேவ வாக்கு. அந்த ராமாயணம் அப்படிங்கிறது தேவ வாக்கா இருக்கு. தேவர்களுடைய பாஷையில, சம்ஸ்கிருத பாஷையில, அவ்வளவு அழகான சரளமான சம்ஸ்கிருத பாஷையில இந்த கவிவரர் அதாவது வால்மீகி பகவான் என்ன பண்ணினார்? ரச்சித நிஜ சரித நிபந்தன, ஒரு நிபந்தனம் பண்ணினார். நிபந்தனம்னா நிபந்தலிக்கோ, ஹிந்தில எல்லாம் தெரியுமோ இல்லையா உங்களுக்கு? நிபந்தனம்னா இந்த இடத்துல அந்த காவியம்னு அர்த்தம். அழகான ஒரு காவியம். அது என்ன காவியம்? நிஜ சரித்த. நிஜ தன்னுடைய சரித்திரம், ராமருடைய சரித்திரமான ராமாயணத்தை ரொம்ப ஆச்சரியமா கேட்டார். நிஷமன நிர்விருத்தா, கேட்டதால் ரொம்ப நிவிருத்தி அதாவது சுகத்தை அடைஞ்சார் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கேட்டு கேட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டார். ஆனந்த கண்ணீர் மல்க அப்படியே ஓடி வந்துட்டார். சிம்மாசனத்திலேருந்து ஓடி வரல அவர், மெதுவா, அதாவது இவ பாட பாட அப்படியே உருகி இறங்கி வந்தார் ராமர் அப்படின்னு ரொம்ப அழகா அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம சேவிச்சோம்னா அந்த ஃபீல் நம்மளுக்கு வரும். அவ்வளவு அழகா வால்மீகி வர்ணிச்சிருப்பாரு. How Rama gets into the crowd along with people to come and listen to Lava and Kusha as they recite the Ramayana. It's very beautiful. அடுத்தது சர்வஜன சம்மானிதா. இதனால என்னாச்சுன்னு கேட்டா எல்லா ஜனங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏன்னா அவளோட ஒண்ணு சேர்ந்து வந்து ராமர் கேட்டார் இல்லையா அந்த கதைய, அதனால ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். சரி, இந்த இடத்துல அடியன் ஸ்டாப் பண்றேன். ஐ திங்க் we may have some questions. இன்னும் few சூர்ணிகைஸ் இருக்கு. பட் before we get to that, இது ஒரு செக்மெண்ட் ஆயிடுச்சு. அதனால I'll take some questions now. யாருக்கா ஏதாவது क्वेश्चन இருக்கா? Yes sir. Yes my dear. ராகவன் சொல்லுமா. नहीं समृद्ध. சொல்லு. ನನಗೆ 83rd ಚೂರ್ಣಿಕೆ தெரியல. 83rd ಚೂರ್ಣಿಕೆಯಾ? ಕುಶಲವ ಪರಿಗೃಹೀತವಾ? ವಿಧಿವಶ ಪರಿಣಾಮ. விதிவசனா பிரம்மதேவனுடைய ஆக்ஞையினால பரிணமன், அதனால் பரிபக்குவம் அடைஞ்ச அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரம்மதேவ என்ன ஸ்டோரினா கண்ணா, இந்த வால்மீகிக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகே, சீதையை வந்து வால்மீகி ஆசிரமத்துல லக்ஷ்மணர் விட்டுட்டு போயிடுவார். ராமர்லாம் வந்து நல்ல ராஜ்யம் ஆள ஆரம்பிச்சு எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டா, ஒன் ஃபைன் டே ஃபார் சம் பொலிட்டிக்கல் ரீசன், அதுதான் சொன்னேன் இல்லையா, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம், அது நம்மளோட சப்ஜெக்ட் இல்லை இங்க, தட் இஸ் a debatable thing. பட் ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் என்ன சொல்லுவார் ராமர்னா, லக்ஷ்மணரை போய் சீதையை காட்டுல விட்டுடு அப்படின்னு சொல்லுவார். ஸோ லக்ஷ்மணர் அழுதுண்டே போய் விடுவார். எங்க விடுவார்னா வால்மீகி ஆசிரமத்து வாசல்ல விடுவார். அப்ப சீத்தை பிரெக்னெண்டா இருப்பா, அப்ப கொண்டு போய் விடுவார். ரொம்ப அழுவார் லக்ஷ்மணர். அந்த அந்த சீனெல்லாம் உத்தரகாண்டத்துல ரொம்ப பாவுக்கமா வர்ணிச்சிருக்கார் வால்மீகி பகவான். நம்ம அதை ஈவன் இஃப் யூ ரீட் த மீனிங் நோபடி கேன் கோ வித்வுட் ஷெடிங் அ டியர். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது. ஸோ அந்த சமயத்துல வால்மீகி ஆசிரமத்துல விட்டுடுவாரா, அப்போ வால்மீகி ஆசிரியம் கொடுப்பார், சீத்தையை பத்திரமா பார்த்துப்பார். அப்ப he gets a doubt. இவ்வளோ ராமரை வந்து இவ்வளோ கொண்டாடுறா, இவ்வளோ கிரேட் அப்படின்லாம் அவ நினைச்சிட்டு இருக்காளே, இப்போ நிஜமாவே அவர் ரொம்ப கிரேட்டா அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் வந்துடும். ஸோ அப்பதான் வந்து அவர் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு இருப்பார். அப்போ நாரதர் அங்கேருந்து வருவார். நாரதர் வந்த உடனே வால்மீகி வந்து அவர்கிட்ட 16 questions கேட்பார். இந்த உலகத்துல இந்த பீரியட்ல கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த உலகத்துல இந்த ஆதுனிக காலத்துல யார் குணவான், யார் வீரியவான், யார் தர்மஜன், யார் பிரியதர்ஷனன் அப்படின்னு ஒரு 16 குவாலிட்டிஸை சொல்லி இந்த 16 குவாலிட்டிஸ் உடையவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்பார். அவருடைய மைண்ட்ல என்ன டவுட்னா, அக்கார்டிங் டு ஹிம் ராமர் தான் இந்த குவாலிட்டிஸ்க்கெல்லாம் உரியவர். பட் ஐ எம் நாட் ஷுவர், ஏன்னா he sent Sita to the forest. நிஜமாவே அவர் கிரேட்டா, அவர் தான் நிஜமாவே ரொம்ப பெரிய ஹீரோவா அப்படின்ற மாதிரி அவருக்கு மைண்ட்ல டவுட் இருக்கிறத நாரதர்கிட்ட கேட்பார். அப்போ நாரதர் சொன்ன பதில் வந்து அவருக்கு ரொம்ப கன்வின்சிங்கா தான் இருக்கும். அட் தட் டைம் நாரதர் ஒரு அனுகிரகத்தை பண்ணுவார் அவர்கிட்ட. நீ கவலைப்படாத, உனக்கு வந்து பிரம்மதேவன் ஒரு பெரிய அனுகிரகத்தை பண்ணுவார், அதனால நீ பெரிய காவியத்தை எழுதுவ அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஆச்சா, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னு கேட்டா,
இவர் தமசா நதிக்கு அனுஷ்டானம் பண்ண போறச்சே ஒரு ஹண்டர் வந்து ஒரு பறவை பேர் ஒண்ணு இருக்கும், அதாவது ஒரு பேர்ட் பேர் இருக்கும். அதுல ஒரு பேர்டை கில் பண்ணிடுவான் அந்த ஹண்டர். அதை பார்த்த உடனே வால்மீகி ரொம்ப துக்கமாயிடும். என்னடா அது இவ்வளவு அழகா 2 பேரா ஒரு பறவை விளையாடிட்டு இருக்கச்சு ஒரு பறவை மட்டும் அடிச்சுட்டானே அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு வர்றார். மானிஷாத பிரதிஷ்டாம் துவாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம், அதான் ஃபர்ஸ்ட் எவர் ஸ்லோகா தட் வாஸ் பார்ன் ஆன் எர்த். அந்த ஸ்லோகத்தை வால்மீகி சொல்லிடுவார். அது ஒரு மீட்டர்ல அழகா அமைஞ்சுடும், அது ஸ்லோகமா வந்துடும். சம்ஸ்கிருதத்துல போய் நம்ம ஸ்லோகம் சொல்லியிருக்கோமே அப்படின்னு அவருக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா வால்மீகியோட ஸ்டோரி தான் நம்மளுக்கு தெரியுமே, அவர் தானே ஹண்டர் தானே. ஆனா மராமரான்னு சொல்லி சொல்லி பியூரிஃபை இப்போ வந்து ஒரு முனிவரா இருக்கார். பட் அவருக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குன்னு அவருக்கே தெரியாது. ஸ்லோகம் எழுதுற அளவுக்கு அவருக்கு தெரியும்னு அவருக்கு தெரியாது. ஸோ he would be surprised, but he would also be sad. முதல்ல நம்ம சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகம் பாடி இருக்கோம், அது போய் ஒரு சாபம் மாதிரி அமைஞ்சு கொடுத்தே, அந்த ஹண்டருக்கு போய் சாபம் கொடுக்குற மாதிரி நம்ம ஸ்லோகம் எழுதிட்டோமே, நம்ம சேடா இருக்கிறச்சு. மறுபடியும் அந்த இடத்துல நாரதர் வந்து அனுகிரகிச்சு கவலைப்படாத, இதுவும் நல்லதுக்கு தான், நீ பெரிய காவியம் எழுத போற, அதனாலதான் ஒரு ஸ்லோகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். பின்னாடியே பிரம்மதேவன் வந்து காட்சி கொடுத்து சங்கேபமா அவருக்கு ராமாயண கதையை சொல்லுவார். அந்த கதையை நீ விஸ்தாரமா எழுது அப்படின்னு சொல்லிடுவார். அவரும் எழுதிடுவார். இதெல்லாம் எப்ப நடக்கிறது? சீதா அந்த ஆசிரமத்துல இருக்கச்சே நடக்கிறது. அப்புறம் சீதைக்கு குழந்தைகள் பிறப்பா. இப்ப இவ்வளவு பெரிய காவியம் எழுதினா கொஞ்ச நாள் எழுதியிருப்பார் இல்லையா அவர், அட்லீஸ்ட் ஃபியூ இயர்ஸாவது எழுதியிருப்பார் நினைக்கிறேன். எவ்வளவு நாள்ல ராமாயணம் எழுதினார் வால்மீகின்னு டேட்டா இல்ல, பட் he must have taken some time. ஸோ அது எழுதி முடிச்சு விடுவார். அதுக்கப்புறம் அதை யாருக்காவது சொல்லி தரணும்னு நினைக்கிறச்சேதான் இந்த லவகுஷால் வந்து கொஞ்சம் பெரிய பசங்களாவா, அவ்வளவு ஒன்றும் பெரியவா கிடையாது, ஒரு 5-6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போலேருந்து அவளுக்கு ராமாயணத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார். அந்த குழந்தைகள் மகா கெட்டிக்காரா, அவ கத்துன்றுவா. அதுக்கப்புறம் அதை போய் பாடுவா. ஸோ அதை பத்தி தான் இந்த 3 சூர்ணிகை. ஸோ இதுல இந்த விதிவச அப்படிங்கிற சூர்ணிகை, விதிவசங்கிறது பிரம்மாவனுடைய ஆக்ஞையினால பரிணமன் அமரபணிதி அப்படிங்கிறார். அதாவது பிரம்மதேவனுடைய ஆக்ஞையினால ரொம்ப பரிபக்குவப்பட்டு, அதாவது பிரம்மதேவன் இந்த காவியத்தை எழுது அப்படின்னு ஆக்ஞை கொடுத்தார். காவியத்தினுடைய மேட்டர் என்ன அப்படிங்கறத சங்கேபமா சொன்னார். அதெல்லாம் மனசுல வாங்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி தேவவாணியில, அமரபணிதி அப்படிங்கிறது தேவவாணி, அந்த தேவவாணியினால பியூட்டிஃபுல்லா ஒரு காவியத்தை இந்த கவிவரர்ங்கிறது வால்மீகி அவர் ரச்சனை பண்ணினார். அவர் ரச்சித்த இந்த காவியமானது என்னது? நிஜ சரித்த, ராமருடைய சரித்திரம். தன்னுடைய சரித்திரத்தை ராமர் கேட்டார்னு சொல்ல போறார் சூர்ணிகையினுடைய கடைசியில. சோ நிஜ சரித்தன்னு சொல்றார். அவருடைய சரித்திரத்தை ராமர் வால்மீகி பகவான் பாடியபடி, பிரம்மதேவனுடைய ஆக்ஞையின்படி வால்மீகி பகவான் பாடினத்தை கேட்டார் அப்படிங்கிறத சொல்றார். கேட்டு சந்தோஷப்பட்டார். அதான் நிஷமன நிர்விருதா, கேட்டதுனால சுகத்தை அடைஞ்சார் அப்படின்னு அர்த்தம். கிளியர் ஆயிட்டா? வேர்ட் பை வேர்ட் என்ன வேர்டுக்கு மீனிங் வேணும் சொல். விதிவசனா பிரம்மதேவனால, பரிணமன்னா பரிபக்குவப்பட்ட, அதாவது பிரம்மதேவன் சொன்னதை ப்ராசஸ் பண்ணவர். அமரபணித்தினா தேவவாணி, கவிவரர்னா வால்மீகி, ரச்சித்த அப்படின்னா அவர் அதை ரச்சனை பண்ணினார், அமைச்சர், அதை கிரியேட் பண்ணினார்னு அர்த்தம். எதை கிரியேட் பண்ணினார்? நிஜ சரித்தம். நிஜ சரித்தம்னா தன்னுடைய சரித்திரம்னு அர்த்தம். ஹியர் தன்னுடைய மீன்ஸ் ராமருடைய. ஓகே, சோ பிகாஸ் சப்ஜெக்ட் ஆஃப் த சூர்ணிகை இஸ் ராமர். ராமர் கேட்டு சந்தோஷப்பட்டார்னு முடிக்க போறாரு இல்லையா? சோ தன்னுடைய சரித்திரத்தை ராமர் கேட்டு, சரித்திரம்ங்கிறது தான் நிபந்தனை. நிஷமன நிர்விருதா, கேட்டதுனால சுகத்தை அடைஞ்சார். ஓகேவா? Understood. Super. Okay, Anantashri, I think you are unmuted. You have any doubt? Akshara, sollu kanna. காட்டககிரி புரியலையா உனக்கு? அதோட அர்த்தம் புரிஞ்சுதா? அர்த்தமும் புரியலையா? வேர்ட் பை வேர்ட் மீனிங் புரியலையா? அர்த்தம் புரியலையா கண்ணா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது சொல்றேன், அவளுக்கு புரிஞ்சுதா பார்க்கலாம். அது இல்லைன்னா தேவைப்பட்டதா நான் மேல எக்ஸ்பிளைன் பண்றேன். எனிபடி who will explain heart attack? Yes sir. சுதா சொல்றியா? சொல்லுமா. நான் மியூட் பண்ணிக்கிறேன், அப்ப நீ சொல்லு. எக்கோ வருது. ஏன் கேக்குறதா? கேக்குறது சொல்லு.
ராமரோட பட்டாபிஷேகத்துல மத்த ராஜாலாம் வந்திருந்தா, எல்லாருமே வந்திருந்தா. அதுல மத்த ராஜாலாம வந்திருந்தா. முன்னாடி எல்லாம் எனிமியா இருந்தவள இப்போ ராமரோட ஃப்ரெண்ட் ஆயிட்டு அவளும் வந்துட்டா. அப்ப வந்து எல்லாரும் வந்து அவர் தான் எம்பரர்னு ஒத்துக்கிறதுக்கு காமிக்கிறதுக்காக அவ வந்து அந்த அவள்கிட்ட இருக்கிற அந்த கிரீடத்தை வந்து ராமர் திருவடியில வைப்பா. அப்ப வந்து ராமரோட சிம்ஹாசனம் வந்து மேருமலை மாதிரி இருந்தது. அப்புறம் அவ அந்த கிரீடத்துல வச்சு அங்க இருந்த ஜெம்ஸ் எல்லாம் வந்து அந்த இருக்கிற ஜெம்ஸ் எல்லாம் எப்படி ஷைன் ஆச்சுன்னா விளக்கெல்லாம் ராமரோட திருவடி சுத்தி ஃபுல்லா வச்ச மாதிரி இருந்தது. சூப்பர் ரத்னா, ரொம்ப நல்லா சொன்னேன். ஸோ அந்த வழக்கெல்லாம் சுத்தி இருக்கிறத பார்த்தா அவருக்கு மங்கள ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருந்தது. ஓகே, ஸோ ஹாட்டககிரினா மேருமலை. ஓகே, அந்த மேருமலையினுடைய கீழ் பாகத்துல என்ன இருந்ததுன்னு கேட்டா, தட் இஸ் இந்த த்ரோனோட கீழே இருக்கிறது என்னது? பெருமாளோட திருவடி. ஸோ அந்த திருவடியை சுத்தி யாருடைய கிரீட்டங்கள் இருந்தது அப்படின்னு கேட்டா, நிখিல நிருபதி கிரீட்ட, உலகத்துல இருக்கிற எல்லா கிங்ஸோடைய கிரீட்டங்களும் அங்க இருந்தது. அதனுடைய ரத்னங்கள்லாம் கிரண நிக்கர நீராஜித சரணராஜீவா, நீராஜனம் பண்ற மாதிரி இருந்தது. நீராஜனம்னா ஆர்த்தி எடுக்கிறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா. புரிஞ்சுதாம்மா கிரா? சூப்பர். என்னம்மா என்ன சொல்ற? வெக்கர்ச்சேதான் இல்ல, அவருடைய த்ரோன் ஆஸ்டச்சே மேருமலை மாதிரி தான் இருந்தது. அந்த த்ரோனே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்ததுதான், பிக்கா கோல்டனா. சரி, ஓகே. அதுல என்னம்மா டவுட் உனக்கு? இப்போ ராமர் வந்து சீதை அம்சம் அவருக்கு வந்து சேடா இல்லையாடி? ரொம்ப சேடா இருந்தது. ராமரை சீதையை விட ராமர் சேடா இருந்தார் அப்படின்னு தான் தெரியறது. ராமர் ரொம்ப சேடா தான் இருந்தார். ராமர் அப்ப ஹாப்பி இல்ல, கிங்ஸ்க்குலாம் அதெல்லாம் அலௌடா தானே இருந்தது அந்த காலத்துல. பட் ஹி நெவர் டிட் தட். He was also sad. பட் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால அவர் அனுப்பிச்சுட்டார். அண்ட் சீத்தையும் அதை அக்செப்ட் பண்ணியிருந்தா. ராமர் வந்து எதுக்கு பண்றாரு அவளுக்கு தெரியும். அவ திவ்ய தம்பதிகளோ இல்லையோ, ஸோ எல்லா லீலைகளும் அவ ஒருத்தர் புரிஞ்சுன்னு நடந்துப்பா. அதனால ஒரு கிங்குனா அவர் எப்படி நடந்துக்கணும்னு காமிக்கிறதுக்காக ராமர் அப்படி பண்ணினார். சீத்தையும் இதுக்கு ஒத்துழைச்சா. அப்ப வந்து அவரோட மனசு உருகி போயிடுச்சுல அடியன். அப்போ வந்து மனசு உருகி போயிட்டு அப்ப என்னாச்சு? சேட்னஸ் போயிட்டுதான் கேக்குறியா? சரியா காதுல விழ. இந்த அப்போ வந்து சேட்னஸ் போயிட்டாடி. அப்போ கொஞ்சம் சந்தோஷப்பட்டார் தான். அவ இவ்வளவு அழகா சரித்திரத்தை பாடுறாளே அப்படின்னு சந்தோஷப்பட்டார். ராமர் வந்து ரொம்ப கம்போஸ்டு. அவர் சேட்னஸோ ஹாப்பினஸோ பெருசா காமிக்க மாட்டார். பட் டெஃபினெட்லி அவருக்கு ஞாபகம் வந்து சேட்னஸ் ஹாப்பினஸ் எல்லாம் கலந்த ஃபீலிங்கா தான் இருந்திருக்கும். ஆஸ் அ மேன் he would have felt that. And as பெருமாள் never separated from பிராட்டி நம்மளுக்கு தெரியும். அதனால கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் ரோல் பிளே. பெருமாள் பிராட்டி எல்லாருமே எப்பவுமே அவ பண்றது வந்து நானா கிருத்திர் நாயிகா அப்படின்னு பலவிதமான அவதாரங்கள் அவ பண்ற ரோல் பிளேல எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பா. இந்த இடத்துல ஒரு தார்மீகமான ராஜாவனுடைய ரோல் பிளே பெருமாள் பண்ணார். அந்த தார்மீகமான ராஜாவோட ராணி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தா சீதாதேவி. சோ அந்த டைமுக்கு அவளுக்கு ஏற்பட வேண்டிய ஹாப்பினஸ் சேட்னஸ் எல்லாமே இருந்திருக்கும். யாரு சொன்னா சீதை அது வந்து ஒரு வாஷர்மேன் சொல்லுவான் ஆக்சுவலி. அந்த அதாவது அவளுடைய சப்ஜெக்ட்ஸ்ல சில பேர்லாம் வந்து தப்பா பேசுவான். அது மாதிரி இந்த மாதிரி அதெல்லாம் அந்த காலத்து விஷயங்கள் கண்ணா. இப்ப வந்து நம்மளுக்கு வந்து அது காம்ப்ரிஹெண்டபிளா கூட இருக்காது, அக்செப்டபிளா கூட இருக்காது. பட் அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான் நினைச்சுப்பா. அவ எங்கயோ
10 மாசம் ராவண நாட்டுல இருந்துட்டு வந்துட்டா, அதனால வந்து அவ ராணியா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல அப்படின்லாம் அந்த காலத்துல அப்படி ரூல்ஸா இருந்து. ஃபார் தட் டைம் ஆஃப் த சொசைட்டி, அந்த யுகத்துல அந்த சமயத்துல அதெல்லாம் அப்படிதான் இருந்தது சொசைட்டி. அந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் வந்து வேற வெளி இடத்துல எல்லாம் போய் தங்கிட்டு எல்லாம் வந்தா அதெல்லாம் ரொம்ப ராங்கு அப்படின்லாம் நினைச்சுப்பான் அந்த காலத்துல. as I said, it is not applicable or even understandable in today's times. அதனால அதை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம். பெருமாள் பிராட்டி ஏன் இதை பண்ணான்னு கேட்டா, ஒரு சொசைட்டில ஒரு ரூல்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதை வந்து எப்படி ஒரு கிங் அபைட் பண்ணி அவளுடைய சப்ஜெக்ட்ஸ் யாரா இருந்தாலும் அவளுடைய ஹாப்பினஸ்க்கு என்ன கரெக்டா பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு பெருமாள் இருந்து காமிச்சார். ஒரு ரைட்டியஸ் கிங்கா மட்டும் இருந்து காமிச்சார் பெருமாள். அவர் அந்த டைம்ல எது ரைட்டியஸ்னஸோ அப்படி இருந்தார். இன்னைக்கு அது அப்ளிகபிளா நம்மளால அதை புரிஞ்சிக்க கூட முடியாது. அதை பத்தி நம்ம விட்டுருலாம். ஏன் அமிச்சார் காட்டுக்கு அப்படிங்கிற சர்ச்சை இப்ப நம்ம பண்ண வேண்டாம். சரியா? பெருமாள் அமிச்சார் ஃபார் அவர் நீலே அமிச்சார். அதுதான் நம்மளுக்கு சப்ஜெக்ட். இந்த இடத்துல what we have to understand is it is a role play that he did. சரியா? ஓகே, धन्यवाद. धन्यवाद. அம்ருதா சொல்லுமா. பரசுராமர் வந்து பரசுராமர் வந்து சத்திரிய ராஜா எல்லாம் வதம் பண்ணாருன்னு சொன்னேன் இல்ல. அது வந்து அது கெட்ட ராஜா வதம் பண்ணார், தர்மத்தை நாட்டுறாருங்கிறது ஓகே. பட் நல்ல ராஜா இருந்தா அவர் என்ன அடியன் பண்ணுவார்? அவளும் சத்திரியா தானே, ஆனா அவளும் தர்மம் படி நடந்துக்கிறானா? அப்போ விட்டுடுவேன். அதனால தானே தசரதர் எல்லாம் பொழைச்சிருந்தார். தசரதர் இருந்தார் அந்த காலம். நல்ல ராஜாக்கள்லாம் அவர் ஒண்ணும் பண்றது இல்லை. கெட்ட ராஜாக்கள், அது வம்சமா கெட்ட ராஜாக்கள் வந்தவாழ, அதனாலதான் 21 தலைமுறை வரைக்கும் அவர் பண்ணினார் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் இன்னொரு டவுட் ராமாயணம் வால்மீகி பகவான் எழுதும் போது லவகுஷாலும் இருந்திருப்பாள்ல அடியேன். அப்ப அவளுக்கு ஆல்ரெடி தெரியுமா அடியேன் நம்மளோட அப்பா தான் ராம பகவான் அப்படின்ட்டு? அப்புறம் அம்மா தான் சீதா, தெரியுமா அவளுக்கு? அது அவளுக்கு அது தெரியாது. ராமர் அவ மீட் பண்ண அப்பான்னு தெரியாது அவளுக்கு. அப்புறம் தான் தெரியும் ஏதோ ராஜா அப்படின்னு ஏதோ அவ கத்துட்டு இருப்பா. பட் இந்த ராஜா இந்த ராமர் அப்படின்னு அவளுக்கு தெரியாது. அப்புறம் தான் தெரியும். லேட்டரா ரிவீல் பண்ணுவா சீதா. அதெல்லாம் ரொம்ப நான் லவகுஷா கதையை வந்து அமர்ச்சித்திரத்தை படிச்சேன். சோ அதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. கேட்டுக்கிட்டு அப்படியேதான் இருந்தது. அதுலயும் அப்படிதான் இருந்தா. ஓகே, ஒரு நிமிஷம் கண்ணா. ஸ்ரீஷா நீ சொல்லு, நெக்ஸ்ட் அக்ஷரா நீ சொல்லு. ஸ்ரீஷா சொல்லுமா. பித்ருவத குபித என்ன சொல்லுமா. சொல்றேன். பித்ருவத குபித பரசுதர முனி அப்படிங்கிறது பிதாவினுடைய வதத்தினால கோபம் அடைந்த பரசுராமர். அவர் என்ன பண்ண? விஹித நிருபஹனன கதன, அதாவது அவர் எல்லா அரசர்களையும் கொன்னார் இல்லையா? அது கொன்னுட்டு அதனால நிறைய துன்பங்கள் எல்லாருக்கும் இருந்தது. அந்த துன்பங்கள்லாம் போயிடுத்து. அந்த பூர்வகால அப்படிங்கிற, அதாவது இது பூர்வகாலங்கிறது 2 விதமா இன்டர்பிரேட் பண்ணலாம். ஒண்ணு வந்து பரசுராமர் ஏற்படுறதுக்கு முன்னாடி இருந்த காலத்தினுடைய அதர்மம் அழிஞ்சி இப்போ தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டிருது அப்படின்னு நினைச்சுக்கலாம். இல்ல ராமாவதாரத்துக்கு முன்னாடி இருந்த காலம்னு நினைச்சுக்கலாம். இட் மீன்ஸ் த சிமிலர் திங் ஒன்லி. ஏன்னா பரசுராம அவதாரத்துக்கு இமீடியட்லி அப்புறம் ராமாவதாரம். சோ அந்த சமயத்துல ஓரளவுக்கு தர்மம் இருந்தது. ஆனா அதை காட்டிலும் 100 டைம்ஸ் தர்மம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சதகுண பிரதிஷ்டாபித தார்மிக ராஜவம்சா. எப்போ ஆச்சு அப்படின்னு கேட்டா, ராமர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தர்மம் became 100 times more than what it was at Parashurama's time. சரியா? அப்புறம் இன்னொரு டவுட். சொல்லு மகனா. லவகுஷால வந்து ராமரோட கோட்ல வந்து பாடினால, அப்போ வந்து ராமருக்கு தெரியுமா அவரோட சன்ஸ்னு? ராமர் as a king தெரியாது, as சர்வஜ்ஞர் as பெருமாள் தெரியும். சரி அடியம்மா. ஓகே, அக்ஷரா சொல்லுக்கண்ணா. ஓகே, அதாவது பெருமாள் வந்து அயோத்தியா நகரிக்கு தெய்வமா இருந்தார் அப்படின்னு சுவாமி தேசிகன் பாட வந்தார். அண்ட் தென் he realized that இந்த அயோத்தியா மட்டும் இல்ல, அந்த வைகுண்டத்துக்கும் அயோத்தியான்னு ஒரு பேர் இருக்கு. சோ அந்த அயோத்தியாவுக்கும் பெருமாள் தானே தெய்வம் அப்படின்னு அவருக்கு ஞாபகம் வந்தது. சோ அழகா இத பாடிட்டார். திவ்ய பௌம அயோத்தியாதி தெய்வதா அப்படின்னு. திவ்ய அயோத்தியானா வைகுண்டம்,
பௌம அயோத்தியானா இந்த பூலோகத்துல இருக்கிற இப்ப நம்ம பாக்குறோமே ராம்லல்லா இருக்கிற அயோத்தியா. சோ அது எல்லாத்துக்குமே அவர் தான் தெய்வம் அப்படிங்கிற. ஓகேவா? அடி அடுத்தது வக்குலஸ்ரீ வஞ்சனஸ்ரீ, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காமா? நான் ஒரு வஞ்சனஸ்ரீ, ஒரு புக்ல வந்து இந்த பரசுராமர் வந்து எல்லா நட்சத்திரங்களும் கில் பண்ணும்போது நட்சத்திரத்தை மட்டும் ஒரு அந்த பேலஸ்ல வந்து கேர்ள் வேஷம் போட்டு இருந்தது. அது கரெக்டா? எனக்கு இதுல இருக்கா மாதிரி தெரியல. வால்மீகி ராமாயணத்துல அப்படி ஒண்ணு வாசிச்ச மாதிரி எனக்கு இல்ல. மேபி வேற ஏதாவது ரெஃபரன்ஸ்ல இருக்கலாமா இருக்கும், தெரியல. அடியே இந்த ஸ்டோரிய கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஐ டோன்ட் நோ ஹவ் ஆத்தென்டிக் இட் இஸ். அடியே சரி, வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே, ஐ see no raised hands. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம், முடிச்சுடணும். நம்ம இன்னைக்கு இதை முடிச்சுடலாம், கொஞ்சம் தான் இருக்கு. யாருமா? சொல்லுமா கண்ணா. இல்ல அப்படின்னு ஒண்ணு ஷேர் பண்றியா? சொல்லு சொல்லு. அப்படின்னு இப்ப கேக்குறதா? கேக்குறது, சொல்லுமா. அப்படின்னு ஒரே நிமிஷம் அப்படின்னு இல்ல அப்படின்னு பெருமாள் திருமொழியில இந்த இது வந்திருக்கு, இந்த சீதை லவகுசர்கள் பத்தி. அது வந்து இப்பதான் அம்மாவோட பேசிட்டு இருந்தேன், அப்ப சொன்னா அதுல வந்து மிதிலை செல்வி உலகுய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான் அப்படின்னு சித்திரக்கூட்ட ராமர் வந்து இவர் குலசேகர பாடுறாரு. சூப்பர். கிராஸ் ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்றேன். அடி கிராஸ் ரெஃபரன்ஸ் எடுத்து சொன்னேன், ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன். அடி அதான் மிதிலை செல்வின்னு சீதை அவளோட வயசுல பிறந்த லவகுஷர்கள் வால்மீகி கிட்ட இருந்து இந்த ராமாயணத்தை கத்துண்டு இந்த ராமரோட தர்பாருக்கு வந்து பாடும்போது ராமர் தன் சரிதை கேட்டான் அப்படின்னு. நிஜ சரித நிபந்தன இப்படி ஆழ்வார்பாட்டை சம்ஸ்கிருதமாக்கி இருக்காருல்ல சுவாமி தேசிகன். தன் சரிதை கேட்டுதான் நிஜ சரித நிபந்தன. சூப்பர் சூப்பர் அண்ணா. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் கொட்டேஷனோட சொன்னேன்னா எக்ஸ்பிளனேஷன் போது குவிஸ்ல ரொம்ப எக்ஸ்ட்ரா கைத்தட்டு கிடைக்கும். எக்ஸலண்ட், சூப்பர். ஸோ wherever you can find cross references, it's all welcome. ரொம்ப சந்தோஷம் கண்ணா, வெரி நைஸ். ஓகே, மேல போலாமா? சரி, சர்வஜன சம்மானிதா ஆயிடுத்து. இப்போ அடுத்தது நம்ம புனருபஸ்தாபித விமானவர விஸ்ராணன பிரீணித வைஸ்ரவண விஸ்ராவித யச பிரபஞ்சா. அதாவது என்ன ஆச்சுன்னா, டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் ராமர் காலம் இந்த புஷ்பக விமானம்னு ஒண்ணு இருந்தது. அதுலதான் வந்து ராவணன் சீதையை தூக்கிட்டு போனான். அதுக்கப்புறம் ராமர் லங்கையிலேருந்து திரும்பி வரைச்சு அதுலதான் வந்தார். ஆக்சுவலி அந்த விமானம் யாரோடதுன்னு கேட்டா அது குபேரனுடைய விமானம். குபேரனுடைய விமானத்தை இந்த ராவணன் வந்து தூக்கிட்டு வந்துருவான் பை ஃபோர்ஸ். குபேரனும் ராவணனும் சகோதரர்கள் தான், விஸ்ரவஸ் புத்திரனுடைய பிள்ளைகள் 2 பேரும். ஸோ அவ வந்து தூக்கிட்டு வந்துருவான் பை ஃபோர்ஸ். ஸோ ராமர் வந்து அதை ரிட்டர்ன் பண்ண வைப்ப. அதுதான் இந்த இடத்துல சொல்றார், புனருபஸ்தாபித விமான, திருப்பி போய் ஸ்தாபனம் பண்ணினார். எந்த விமானத்தைன்னு கேட்டா விமான வரம். அதான் விமான வரம்னா ரொம்ப கிரேட் விமானம்னு அர்த்தம். விமானங்களுக்குள் சிறந்தது வரமான விமானம் விமான வரம், அதுதான் புஷ்பக விமானம். அந்த புஷ்பக விமானத்தை கொடுத்தான் விஸ்ராணன பிரீணித வைஸ்ரவண அப்படிங்கிறார். அந்த விமானத்தை திருப்பி கொடுத்துட்டார் பெருமாள்ங்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டான் வைஸ்ரவணன். வைஸ்ரவணன்னா குபேரன், பிரீணித்த அப்படின்னா சந்தோஷப்பட்டான். அப்படி சந்தோஷப்பட்டதுனால உலகத்துல எல்லாரும் அவனுடைய கீர்த்திய பாடினான். விஸ்ராவித யச பிரபஞ்சா அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு மெனக்கெட்டு இந்த விஷயத்த சொல்றார் சுவாமி தேசிகன்னு கேட்டா, இந்த அவதார காரியம் என்னது, ராமர் எதுக்கு அவதாரம் பண்ணினார் நம்மளுக்கு தெரியும். அவதார ஸ்டோரி எல்லாரும் போய் பார்க்கடல்ல பிரார்த்திச்சா ராட்சசர்களுடைய தொல்லையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அதெல்லாம் தீக்கணும் அப்படின்னு தேவர்கள் பிரார்த்திக்க இந்த அவதாரத்தை பண்ணினார். தேவர்கள் பிரார்த்திச்சதுனாலதான் தேவர்களுக்கு உதவி பண்ண தசரதனுக்கு பிள்ளையா வந்தார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா.
So this Churnikai indicates that Devas became safe again. தேவர்கள்ல ஒத்தனான குபேரனுடைய அந்த விமான வரத்தை, தட் இஸ் புஷ்பக விமானத்தை அபகரிச்சுண்டு போயிட்டா ராட்சசாய். சோ இப்ப அதை திருப்பி கொடுத்துட்டா அப்படின்னா இது டைரக்டோரியலி டெல்லிங் தட் தேவாஸ் ஆர் நவ் சேஃப். தேவர்கள் கிட்டேந்து அபகரிக்கப்பட்ட சுகம், அபகரிக்கப்பட்ட தனம் எல்லாம் அவளுக்கு திருப்பி கிடைச்சுடுத்து. சோ பெருமாள் அவதார காரியத்தை பூர்த்தி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றதுக்காக வந்த சூர்ணிகை. இல்லைன்னா மெனக்கெட்டு எதுக்கு இந்த இன்சிடென்ட்டை கோட் பண்ணணும் சுவாமி தேசிகன்? ஆஸ் ஐ செட், உத்தரகாண்டத்துல எக்கச்சக்க கதை இருக்கு. அதுல இருந்து ரொம்ப செலக்டடா தான் எடுத்து வைக்கிறார் சுவாமி தேசிகன். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. சோ இந்த திஸ் லுக்ஸ் கைண்ட் ஆஃப் இன்சிக்னிஃபிகன்ட். குபேரனுடைய புஷ்பக விமானத்தை திரும்பி கொடுத்தார். தட்ஸ் ஜஸ்ட் ஒன் திங், ரைட்? அது எதுக்கு மெனக்கெட்டு சொல்றார் சுவாமி தேசிகன் கேட்டா, இது ஒரு டைரக்டோரியல் டச். தேவர்களுடைய என்னாலும் அபகரிக்கப்பட்டிருக்கோம் தேவர்கள் கிட்ட இருந்து, அதெல்லாம் திரும்பி பெற்றுட்டாவா, திரும்பி அவளுக்கு கிடைச்சுடுத்து அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இந்த சூர்ணிகை எழுதியிருக்கார் சுவாமி. அப்புறம் இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட் எபிசோட், பஞ்சதா பன்ன முனிகுமார சஞ்சீவனாமிருதா அப்படிங்கிறார். ராமராஜ்யம்ங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டா, அதுல எந்த விதமான கஷ்டமுமே யாருக்குமே இருக்காது. கஷ்டம் இருக்காதுன்னா எல்லாரும் ஆத்த திறந்து வச்சுட்டு இருப்பாளாம். யார் வேணா எப்ப வேணா ஃப்ரீயா இருக்கலாம், யார் வேணா எப்ப வேணா ஸ்ட்ரீட்ஸ்ல வாக் பண்ணலாம். லேடிஸ்லாம் ராத்திரியில ஸ்ட்ரீட்ல வாக் பண்ணாலும் பயம் கிடையாது. யாரும் திருட மாட்டா, அதனால கதவை திறந்து வச்சுக்கலாம். அப்படிலாம் இருக்குமா ராமராஜ்யம்? அகால மரணம் யாருக்குமே ஏற்படாதான். அதாவது சின்ன வயசுல யாராவது போயிட்டா அப்படிங்கறதுலாம் இருக்கவே இருக்காதா ராமராஜ்யத்துல. எல்லாரும் வயசாகி எல்லாம் நல்லபடியா கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் போவான். அப்படிதான் இருக்கும் ராமராஜ்யத்துல. அப்படி இருந்துட்டு இருக்கறச்சே சடன்லி ஒன் டே ஒரு பிராமணனுடைய சின்ன பிள்ளை குமாரன் அவன் போயிட்டான். இந்த மாதிரி ராமராஜ்யத்துல போய் நடந்துருத்தே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு அந்த பிராமணன் போய் ராமருடைய தர்பார்ல, இந்த மாதிரி என் புள்ள போயிட்டான், ஒரு ராஜ்யத்துல தர்மம் இல்லை, அதனாலதான் இப்படி ஆயிடுது அப்படின்னு அவுட் ரைட்டா பிளேம் பண்ணிட்டார் அந்த பிராமணர் பெருமாளை பார்த்து, ராமரை பார்த்து, ராஜாவை பார்த்து. ஏன்னா அவளுக்கெல்லாம் அவ்வளோ நம்பிக்கை இருந்தது அந்த ராஜா மேல. ராஜா தர்மப்படி சாசனம் பண்ணினான்னா அந்த நாட்டுல எந்த விதமான தீங்கும் இருக்காது, எந்த தப்பும் நடக்காது. நிஜமா அது உண்மைதான், சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. நல்ல ராஜ்யம் இருந்ததுன்னா நல்ல மழை பெய்யும், நன்னா எல்லாருக்கும் தானியங்கள் கிடைக்கும், பசியோட யாரும் இருக்க மாட்டா, இந்த மாதிரி திருட்டு பயம் இருக்காது, மரண பயம் இருக்காது, அகால மரண பயம் இருக்காது, அப்படிதான் இருக்குமா. ஆனா இந்த மாதிரி ஆயிடுத்தே, அதுக்கு நீதான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு அந்த பிராமணர் சொல்லிவிட்டார். சரி, உடனே ராமர் ஆக்சுவலி போய் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாராம். நம்ம ராஜ்யத்துல ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கா, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டார். என்ன விஷயம்னு கேட்டா, சம்புகன் அப்படின்னு ஒரு சூத்ரன். சூத்ரன் அப்படிங்கிறது 4வது வர்ணம் இல்லையா, பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரர்கள், அந்த மாதிரி 4 காஸ்ட் இருக்கு. சோ இந்த காஸ்ட் படி சில பேர் சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதுல இந்த சூத்ரர்களுக்கு தபஸ் அப்படிங்கிறது சொல்லல. அவள்லாம் தபஸ் பண்றதுக்கு அருகத்தை இல்லாதவா, தபஸ் பண்ணக்கூடாதவாள். ஆனா இந்த சம்புகன்கிற சூத்ரன் தபஸ் பண்ணிட்டு இருந்தானா ராமராஜ்யத்துல. அவனை கண்டுபிடிச்சு, இப்படி நீ உன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை பண்ணாததுனால ராஜ்யத்துல ஒரு கேடு வந்துடுத்து, ஒரு சின்ன பையன் அகாலத்துல மரணம் அடைஞ்சுட்டான், இது எவ்வளோ சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த சம்புகனுக்கு இப்ப என்ன தண்டனை? அவனுக்கு தண்டனை மரணம் தான். இந்த மாதிரி தர்மத்தை மீறினா ராமராஜ்யத்துல அப்படிதான் தண்டனை கொடுப்பாளாம். அதனால அவனை வதம் பண்ணிவிட்ட உடனே இந்த முனிகுமாரன், எந்த குழந்தை சின்ன வயசுல போயிடுதோ அது அப்படியே எழுந்து உட்காந்துருத்தோம். பஞ்சதாபன்ன அப்படின்னா மரணம் அடைஞ்சவான்னு அர்த்தம். 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு நம்ம பாடியில இல்லையா? அது என்னது? வாட்டர், ஏர், ஃபயர், எர்த், அப்புறம் என்னது? ஸ்கை. ஸ்கைலாம் இருக்கா நம்ம கிட்டக்க, ஃபயர் இருக்கா நம்ம கிட்டக்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அது என்ன அர்த்தம்னு கேட்டா, நம்மளோட பாடியில லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் வி அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நம்ம கிட்டக்க வாட்டர் இருக்கு, நம்மளோட பாடியில வாட்டர் இருக்கு, அது அவங்க எல்லாருக்குமே தெரியும். பாடி இஸ் 70% மேட் அப் ஆஃப் வாட்டர்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ அது வாட்டர் இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி we also have air, we breathe air. ஸோ அது ரெண்டும் நம்மளுக்கே தெரியுது. we also have fire inside us. ஃபயர் அப்படின்னா என்னன்னு கேட்டா நம்மளுடைய டைஜஸ்டிவ் ஜூசஸ், அதுதான் ஜாட்டராக்னி அப்படின்னு சொல்லுவா. அந்த டைஜஸ்டிவ் ஜூசஸ்லாம் they act like fire
which break down food. அதனால அது ஃபயருக்கு எடுத்துக்காட்டு. உங்களுக்கு புரியற மாதிரி இருக்கிறதுக்காக ஈஸியா சொல்றேன், பட் ஃபண்டமெண்டலும் அதுதான். ஸோ ஃபயருங்கிற எலிமெண்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி எர்த் அப்படிங்கிற எலிமெண்ட் இருக்கு. எர்த்னா என்ன அப்படின்னு கேட்டா சாலிட் மெட்டீரியல், தட் இஸ் வாட் வி ஆர் மேட் அப் ஆஃப். ஸ்கின், ஃபிளஷ் எல்லாமே அதுதான் இல்லையா, மசில், டிஷ்யூ எல்லாமே எர்த் தான், அது பூமி. அதே மாதிரி ஸ்கை அப்படின்னா ஆகாசம் அப்படின்னா என்னன்னு கேட்டா அது ஸ்பேஸ். இப்ப நம்மளுக்குள்ள we have some space inside us இல்லையா, we occupy space, matter occupies space, physics படிக்கிறோமே. so அந்த ஸ்பேஸ் இருக்கு. so இந்த 5 எலிமெண்ட்ஸ் சேர்ந்து தான் எல்லா பாடிஸும். அந்த 5 எலிமெண்ட்ஸும் டிஸ்மேண்டில் ஆயிடுதுன்னா அந்த பாடியில லைஃப் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அததான் பஞ்சதாபன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பஞ்சதாபன்னம் மீன்ஸ் ஒன் ஹூ இஸ் நோ மோர் அப்படின்னு அர்த்தம். அந்த போன பிள்ளை, டெட்டா இருந்த அந்த பிள்ளை யாரு, முனிகுமாரன், அவனை சஞ்சீவனாமிருதா மறுபடியும் ஜீவனத்துக்கு வரவழிச்ச அமிர்தம் போல் இருக்கிறவனே அப்படின்னு அழகா பாடுற. ராமாயணம் ஒரு அமிர்தம். ராமாயணத்தை கேட்டாலே அமிர்தம். ராமாயணத்தை கேட்டா உயிர் பழைச்ச பல ஸ்டோரிஸ் இருக்கு. சீதைக்கே ராமாயண கதை தான் உயிர் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவார் சுந்தரகாண்டத்துல, அசோகவனத்துல அவர் இருக்கிறச்சு. அந்த மாதிரி இது மிரக்கிள் நடந்தது ராமாயணத்துல. ஆக்சுவலி தட் dead child came alive when this Shambuka was killed. அந்த மாதிரி ராமராஜ்யத்துல தர்மம் இருந்தது. ஒரு கொஞ்சோண்டு அதர்மம் தலை தூக்கினா கூட பெருமாள் போய் அந்த அதர்மத்தை உடனே ஒழிச்சுட்டார். அதனால இந்த மாதிரி மிரக்கிள்ஸ் எல்லாம் நடந்து போன பிள்ளை உயிரோட திருப்பி வந்ததும். அந்த மாதிரி ஆச்சரியமான கதை அதை சொல்றார் சுவாமி தேசிகன். இதனால என்ன ஆச்சு, இந்த மாதிரி அன்பேரலல்டு தர்மம் இருந்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டா இந்த திரேதாயுகம் கிருதயுகமா மாறிடுத்து அப்படிங்கிறார். இப்பதான் சொன்னேன் அடியன் கொஞ்ச நேரம் முன்னாடி, எவ்ரி யுகத்துக்கு தர்மம் குறைஞ்சுட்டே வரும். சோ கிருத்த யுகத்துலதான் மேக்சிமம் தர்மம் இருக்கும். அதை விட குறைச்சல் திரேதா யுகத்துல, அதை விட குறைச்சல் துவாபர யுகத்துல, அதை விட சர்வாத் குறைச்சல் கலியுகத்துல. பட் இங்க ராமராஜ்யத்துல திரேதாயுகம் அப்படிங்கறதே கிருத்தயுகம் மாதிரி ஆயிடுதான். அவ்வளோ தர்மத்தை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். திரேதாயுக பிரவர்த்தித்த கார்த்தயுக விற்த்தாந்தா. கார்த்தயுகம்னா கிருத்தயுகம். அந்த கிருத்தயுகத்தினுடைய ஃபீல, கிருத்தயுகத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ திரேதாயுகத்துல கொண்டு வந்துட்டார் ராமர். அப்புறம் என்னாச்சு, அவிகல பகுசு வர்ண ஹயமக சஹஸ்ர நிர்வஹண நிர்வர்த்தித நிஜ வர்ணாசிரம தர்மா. ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டா, ராமர் அவ்வளோ தார்மிகர். அவருடைய வர்ணாசிரம தர்மத்தை அவ்வளோ நன்னா கடைபிடிச்ச. வர்ணாசிரம தர்மம்னா என்ன, வர்ணம் அப்படின்னா அதை இப்ப பார்த்தோமே, பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர, அதுதான் வர்ணங்கள். ஆசிரமம் அப்படிங்கிறது பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தம், அப்புறம் சந்நியாசம். இந்த மாதிரி 4 ஆசிரமங்கள் இருக்கு. அவளுக்கு ஏத்த அவ எந்த வர்ணத்துல இருக்காளோ, எந்த ஆசிரமத்துல இருக்காளோ அதுக்குன்னு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்ப இவர் யாரு, இவர் கிங், இவருடைய வர்ணம் க்ஷத்ரியன், இவருடைய ஆசிரமம் கிரகஸ்தன். அதுக்குரிய தர்மங்கள் என்னன்னு கேட்டா யாகங்கள் பண்ணணும். நாடு நன்னா இருக்கணும்னு யாகம் பண்ணணும் ராஜா, அவருடைய வர்ண தர்மம் அது, க்ஷத்ரிய தர்மம் அது. அதே மாதிரி அவருடைய கிரகஸ்த தர்மம் என்னன்னு கேட்டா அதுவும் யாகங்கள் பண்றதுதான். அதனால அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, பலவிதமான பல தரவ ஹயமக யாகங்கள், தட் இஸ் அஸ்வமேத யாகங்கள் பண்ணிட்டு இருந்தாலும். அதுவும் எப்படி பண்ணாருன்னு கேட்டா அவிகல பகு சுவர்ண அப்படிங்கிறார். குற்றமற்ற, அவிகலன்னா விதவுட் எனி ஃபால்ட் அப்படின்னு அர்த்தம். யாகம் பண்றச்சே தப்பு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ராமர் பண்ற யாகத்துல எல்லாம் தப்பே வராதான். அது மட்டும் இல்ல, அவர் சூப்பரா தட்சிணை கொடுப்பார். ராமருடைய யாகத்துக்கு போனா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா கோல்டன் காயின்ஸ் தான் கிடைக்கும். அதான் பகுசு வர்ண. அந்த மாதிரி எவ்வளோ அஸ்வமேதங்கள் பண்ணார், ஆயிரக்கணக்கா பண்ணார். ஹயமக சஹஸ்ர அப்படிங்கிறார். அப்படி செய்து அப்படி பண்ணி முடிச்சார். நிர்வகண, அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா நிர்வர்த்தித நிஜ வர்ணாசிரம தர்மா, தன்னுடைய வர்ணாசிரம தர்மங்களை நன்று கடைபிடித்தவர் அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு வந்துதான். சதா ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு நம்மளாம் சொல்றோம் இல்லையா, தர்மத்துக்குனே பேர் பட்டவர் அப்படின்னு அவர் பேர் வாங்கினார். ஏன்னு கேட்டா அவ்வளோ யாகங்கள் பண்ணினாரா ராமர். அந்த யாகம் பண்ணினதுனாலதான் அவர் இருந்த பீரியடே அவ்வளோ சாங்டிஃபைட் ஆயிடுது. அது கிருத்தயுகம் மாதிரி ஆயிடுது, தோ இட் வாஸ் ஜஸ்ட் திரேதாயுகம். அதுக்கப்புறம் சர்வ கர்ம சமாராத்யா அப்படின்னு கேட்டா எல்லா யாகங்களாலும் ஆராதிக்கப்பட்டவன் யாருன்னு கேட்டா அது அவர் தான். இதான் சுவாமி தேசிகன்.
அழகா சொல்றாரு இங்க. பெருமாள் யாகம் பண்ணார்னா யாரை குறிச்சு யாகம் பண்ணார் பெருமாள் அப்படின்னு கொஸ்டின் வரும். அவர் மனுஷனா இருக்கிறதுனால எந்த தேவதையை குறிச்சு பண்ணணுமோ அப்படி பண்றதா அவர் காட்டுவார். அகைன் ரோல் பிளே தான் அது. உண்மையில யாரு எல்லா யாகங்களுக்கும் ஆராத்திய மூர்த்தி, யாரு எல்லா யாகங்களுக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டா அவர் தான், பெருமாளே தான். அதான் சர்வ கர்ம சமாராத்யா அப்படின்னு சொன்னார். அப்பப்ப சுவாமி தேசிகன் பெருமாளுடைய பரத்துவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பாரு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து என்னமா கண்ணா 89 சூர்ணிகை தெரியல புரியல இல்ல கண்ணா. இப்ப என்ன சொன்னார் 88 சூர்ணிகையில யாகம் பண்ணார் ராமர்னு சொன்னார். இப்ப யாகம் பண்ணானா யாரை குறிச்சு யாகம் பண்ணணும்? இப்ப சுதர்சன ஹோமம் பண்றோம்னா சுதர்சன மூர்த்தியை குறிச்சு பண்றோம். இப்ப ருத்ரனை குறிச்சு யாகம் பண்ணணும் அப்படின்னு வேதம் சொல்லிச்சுன்னா ருத்ரனை குறிச்சு யாகம் பண்ணுவா. இல்ல இந்திரனை குறிச்சு யாகம் பண்ணுன்னு சொன்னா யாகம் பண்ணலாம். இந்த பெருமாள் ராமர் யாரை குறிச்சு யாகம் பண்ணார்னு கேட்டா அவர் என்னமோ பண்ணார். அவர் என்ன பண்ணாலும் ஆக்சுவலா எல்லா யாகங்களும் பெருமாளுக்கே தான் போய் சேரும். சோ பெருமாள் தனக்குத்தானே யாகம் பண்ணிட்டா மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். ஏன்னா பெருமாள் சர்வ கர்ம சமாராத்யன், எல்லா யாகங்களாலும் ஆராதிக்கப்பட்ட மூர்த்தி யாரு அப்படின்னு கேட்டா பெருமாள் தான். ஓகே, சோ பெருமாள் எதுக்கு சொல்றாரு சுவாமி தேசிகன் கேட்டா, டோன்ட் திங்க் தட் பெருமாள் இப்ப ருத்ரனை குறிச்சு ஒரு யாகம் பண்ணார்னா ராமர் சின்னவர் ருத்ரன் பெரியவர் நினைச்சுக்காதேங்கோ. ராமர் தான், அவர் தான் பரமாத்மா, இதெல்லாம் ரோல் பிளே அப்படின்னு சொன்னார். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்திருக்கோம் யுத்த காண்டத்துல. அது என்னது? எனிபடி? திரியம்பக சமதிக கோராஸ்திராடம்பரா அப்படின்னு ஒரு சூழ்நிலை பார்த்திருக்கோம். அது ஏன்னு கேட்டா இந்த ருத்ரனுடைய அனுகிரகத்தினால நான் ரொம்ப நாளா சண்டை போட்டேன் அப்படின்னு ராமர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ற மாதிரி வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. பட் அதெல்லாம் ரோல் பிளே தான். உண்மையில பல ருத்ரர்களுக்கு எல்லா விதமான பவரும் கொடுக்கறது பெருமாள் தான் அப்படின்னு சொன்னார். சோ இந்த ரோல் பிளே பண்றச்சே பெருமாள் ஏதோ தேவதாத்தர்களை சேவிக்கிற மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலி அவர் பெருமாள் தான் சுவாமி தேசிகன் நிர்ணயமா சொல்லுவார். நம்மளோட தலையில ஏத்திண்டே இருப்பார். சோ டோன்ட் கெட் கேரிட் அவே பை தி ரோல் பிளே, இட் இஸ் மென்ட் ஃபார் சம்திங் எல்ஸ். பெருமாள் தான் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரிதான் பரதந்திரி கிருத சுவாதந்திரியா அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. எங்க சொன்னார்? சுக்ரீவனோட மைத்ரி பண்ணிக்கிறச்சே, நட்பு பண்ணிருக்கிறச்சே என்னமோ சுக்ரீவன் தான் சுவாமி மாதிரி, இவர் பரதந்திரன் மாதிரி. அவன் சொன்ன பேச்செல்லாம் கேட்டு இருந்தார், அவன் கொடுத்த டெஸ்ட் எல்லாம் எழுதிட்டு இருந்தார். சோ டோன்ட் திங்க் தட் சுக்ரீவன் பெருமாளோட பெரியவன் எல்லாம் நினைச்சுக்காதீங்கோ. பரதந்திரி கிருத சுவாதந்திரியா, அவர் சுதந்திரம் தான், அவருக்கு எல்லாம் தானே பண்ண முடியும். இருந்தாலும் ஏதோ பாவம் ஃப்ரெண்டு சொன்னத்தை கேட்கலாம் அப்படின்னு ரோல் பிளே பண்றாரு அப்படின்னு சொன்னார். சோ அங்கங்க பெருமாளுடைய பரத்துவத்தை காப்பாத்துவார் சுவாமி தேசிகன். சோ சர்வகர்ம சமாராத்யாங்கிறது அந்த மாதிரி ஒரு சூர்ணிகை. சரியா? ஆக்சுவலி திஸ் கேன் பி அ நைஸ் கொஸ்டின். இப்போ சம்ருத் நீ கேட்டதுனால சொல்றேன். இந்த 3 சூர்ணிகைகள் இருக்கு இல்லையா, எது? சர்வகர்ம சமாராத்யா, திரியம்பக சமதிக கோராஸ்திராடம்பரா, அப்புறம் என்ன தரணி சுத்த சரணாகதி பரதந்திரி கிருத சுவாதந்திரியா. அந்த 3 சூர்ணிகைகளும் பரத்துவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ற சுவாமி தேசிகன். சோ அந்த 3 சூர்ணிகைகள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த 3 ஆன்சர்ஸ் வரணும். ரைட்டா? ஓகே, அடுத்தது சனாதன தர்மா ஈசி சூர்ணிகை, பெருமாள் ராமோ விக்கிரகவான் தர்மஹா. ஓகே, அடுத்தது இந்த பியூட்டிஃபுல் சூர்ணிகை இதுவும். சாகேத ஜனபத ஜனிதனிக ஜங்கம ததிதர ஜந்து ஜாத திவ்ய கதிதான தரிசித நித்ய நிசீம வைபவா. ராமர் தன்னடிச்சோதி கேள்ற அவதார காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன ஆச்சு? அயோத்தியில இருக்கிறவா யாரும் ராமரை அனுப்புறதுக்கு இஷ்டப்படல. என்ன ராமரே இப்படி போயிட்டேன்னா நாங்க என்ன பண்றது, நாங்களும் கூட வருவோம் அப்படின்னு சொன்னோம். சரி, ராமர் எவ்வளோ கருணாவான், எவ்வளவு தயாளு, எல்லாரும் வாங்கோ அப்படின்னு அழிச்சின்னு போற. என்ன பண்ணார்? சாகேத ஜனபத, சாகேதம்னா கோசல நாடு, அந்த அயோத்தி எந்த தேசத்துல இருக்கோ அந்த தேசம், கோசலத்துல இருக்கிற ஜனித நீக்க அப்படிங்கிறார். அதாவது ரொம்ப பிறவி அப்படிங்கிற ஒரு செல்வத்தை கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது சாகேத ஜனபதன் ஏன் சொல்றேன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான இடம் அது. அன்னைக்கு ராமர் இருந்த காலத்துல அந்த ஊர்ல இருக்கிறவாதான் ராமரோட போனான். சோ அவள் அவ்வளவு லக்கி. அதான் ஜனி தனிக்க. சாகேதத்துல அன்னைக்கு பிறந்தவாள்லாம் நிஜமான தனிக்கர்கள். they were all so lucky because they took birth in that place. அவ ஜங்கமமா இருந்தாலும் சரி, ஸ்தாவரமா இருந்தாலும் சரி, ஜங்கம ததித்தர அப்படின்னா மேன்
அனிமல் எல்லாரும், அதாவது எனிதிங் which could move or which could not move. ததிதர அப்படின்னா ஜங்கமம் இல்லாதது, தத் இதர அதாவது ஸ்தாவரங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? செடி கொடி அசையக்கூடியது அசையாதது எதுவா இருந்தாலும் அது லைஃப் உடையதா இருந்தா, அது ஜந்துவா இருந்தா, அது எல்லாம் எங்க போச்சு? திவ்ய கதிதான திவ்ய கதிக்கு போயிடுது. ராமரோட சேர்ந்து ராமர் சரையு நதியில இறங்குறச்சே எல்லாரும் இறங்கி கூற போனான். தரிசித்த நித்திய நிசீம வைபவா அப்படிங்கிறார். இந்த மாதிரி அவ எல்லாருக்கும் நல்ல கத்தி கொடுத்ததுனால அளவில்லாத வைபவத்தை உடையவரா இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டா. இந்த இடத்துல சாஸ்திர ரீதியா நிறைய கேள்விகள் உண்டு. ராமர் இவாளையெல்லாம் டைரக்டா வைகுண்டத்துக்கு ஐஷின் போல சாந்தானிக லோகம்னு ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துல அழிச்சுட்டு போய் அவள்லாம் அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு உபாயத்துல மூண்டு பக்தியோ பிரபத்தியோ பண்ணி அதுக்கப்புறம் வைகுண்டம் வந்து சேர்ந்தா அப்படின்னு ஆச்சாரியாலாம் அதை வியாக்கியானம் பண்ணுவா. அன்று சராச்சரங்களை வைகுந்த தேர்த்தின்னு குலசேகர ஆழ்வார் பாடுவார். நம்மாழ்வார் எப்படி பாடுவார்னு கேட்டா, கற்பார் ராமபிரானெல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றும் நான்முகனார் பெற்ற நாட்டுளே அப்படின்னு பாட்டு வரும். பாட்டுடைய 3வது ஞாபகம்ல நான்முகனார் பெற்ற நாட்டுளே அப்படின்னு முடிப்பார் ஆழ்வார். நான்முகனார் பெற்ற நாடு அப்படின்னா என்னன்னு கேட்டா, இந்த சாந்தானிக்க லோகமானது அங்க இருந்துட்டும் அதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கும் போன வைகுந்த தேர்த்தீடு பாடுறது. அதனாலதான் குலசேகர ஆழ்வார் டைரக்டா அவ வைகுண்டத்துக்கு போல ஸ்டெப் பை ஸ்டெப் போனா அப்படின்னு அதுல இருந்து தெரியுது. சோ எல்லாரையும் நல்ல கத்திக்கு அழிச்சுன்னு போறார். அன்னைக்கு அந்த சாக்கேத்தபுரியில அந்த கோசல நாட்டுல யாரெல்லாம் இருந்தாலோ எல்லாருக்கும் நல்ல கதி கிடைச்சுடுது. ராமர் என்னைக்கு வைகுண்டம் திரும்பி போனாரோ அன்னைக்கு அவ எல்லாருக்கும் வைகுண்டத்துக்கான வழி திறக்கப்பட்டது. அதுதான் ஞாபகம். அப்புறம் அதனால என்ன ஆயிடுச்சு? பவத பனதாபித பக்த ஜன பத்ராராமா அப்படிங்கிறார். பவதபனம், பவம்னா சம்சாரம், சம்சாரத்தினுடைய ஹீட் அத ஒழிச்சார் ராமர். பக்தர்களுக்கு சம்சாரம் அப்படிங்கிற ஹீட்டை ஒழிச்சு அவளுக்கு பத்ரத்தை, நல்லத்தை, மங்களத்தை கொடுத்தவர் ராமர் அப்படின்னு பாடினார். அதனாலதான் அவருக்கு ஸ்ரீராம பத்ரா அப்படின்னு பேர். மங்களத்தையே கொடுக்கக்கூடியவர் ராமர். ரொம்ப மங்களமான மூர்த்தி ராமபிரான். நமஸ்தே புனஸ்தே நமஹா, எப்பொழுதும் அவரை நாம் வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும். அப்புறம் கடைசி 2 ஸ்லோகங்கள். சதுர்முகேஸ்வர முகைஹி புத்திர பௌத்ராதிசாலினே நமஸ்தீதா சமேதாய ராமாய கிரகமேதினே. ராமர் ஒரு கிரகஸ்தன், அந்த கிரகஸ்தனை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறார். ராமர் எப்படி இருக்கார்? நமஸ்தீதா சமேதாய ராமாய, சீதையோட சேர்ந்து இருக்கிற ராமர். சீதையோட மட்டுமா இருக்கார்? மனைவியோட மட்டுமா இருக்கார்? இல்ல, புத்திர பௌத்ராதிசாலினே. அவளுடைய புத்திரன் யாரு? சதுர்முகன். பெருமாள் பிராட்டிக்கு பிள்ளை யாருன்னு கேட்டா பிரம்மா. அவருடைய பிள்ளை, அதாவது இவாளுக்கு பௌத்திரன், பேரன் யாரு? அவர்தான் சிவன், பரமசிவன் இல்லையா? சதுர்முகேஸ்வர முகைஹி புத்திர பௌத்ராதிசாலினே அப்படின்னு ரொம்ப அழகா பாடுறார். சோ ஈஸ்வர முகைஹி அப்படிங்கிறது சிவனை குறிக்கும். சிவன் முதலியவர்கள் எல்லாருமே பௌத்திரர்கள். பிரம்மாக்கு நிறைய புத்திரர்கள் உண்டு இல்லையா? அவர் தானே ஜெகத் பிதான் பேர் பெற்றவர். சோ எல்லாருமே பேரன்கள். அந்த மாதிரி பிள்ளை குட்டியோட இருக்கிற கிரகஸ்தனான ராமபிரானை சீதா பிராட்டியோட சேர்ந்து சேவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ரகுவீர கத்தியத்தை பத்தி அவரே சாதிக்கிறார் சுவாமியே. அவர் பெற்ற பேர் மகாவீர வைபவம். கவி கதக சிம்ம கதிதம் கடோர சுகுமார கும்ப கம்பீரம் பவ பயபேஷஜம் ஏதத் படத மகாவீர வைபவம் சுதியா. இந்த மகாவீர வைபவத்தை படியுங்கள் அப்படின்னு ஒரு ஆணையாவே சொல்றார், விதிலிங்காவே சொல்றார், படத அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, இது ஒரு மருந்து. பவபய பேஷஜம் அப்படிங்கிறார். இந்த சம்சாரத்தினுடைய பயத்தை போக்குறதுக்கு பெரிய மருந்து இது. அது எப்பேற்பட்டது? மகாவீர வைபவம் அப்படிங்கிற கிரந்தம் கவி கதக சிம்ம கதிதம். அதாவது கவிகள், தார்க்கிகர்கள் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிம்மத்தால் செய்யப்பட்டது, கவிதார்க்கிக சிம்மமான தன்னால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றார். கடோர சுகுமார கும்ப கம்பீரம் அப்படிங்கிறார். இதுல இருக்கக்கூடிய பதங்கள்லாம் சிலதெல்லாம் கடோரமா இருக்கும், சிலதெல்லாம் சுகுமாரமாவும் இருக்கும் இல்லையா? இப்போ ஜட கிரண சகலதர அப்படிங்கிறதோ இல்ல சீதசர கிருத்தலவன அப்படிங்கிறதோ கடோரமா இருக்கு. திவ்ய பௌமா அயோத்தியாதி தெய்வதா சனாதன தர்மா அதெல்லாம் சுகுமாரமா இருக்கு. சோ கடோரமாவும் சுகுமாரமாவும் இருக்கும்.
ரொம்ப கம்பீரமா இருக்கும் அப்படிங்கிறார். இந்த மாதிரி பதங்களுடைய சேர்த்தி உடைய கம்பீரத்துவத்தை உடையது. கும்ப கம்பீரம்னா which is a mixture அர்த்தம். மிக்சர் ஆஃப் கடினம் அண்ட் மிருது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மகாவீர வைபவத்தை படிச்சோம்னா அது நம்மளுக்கு எல்லா விதமான நோய்களையும் தீக்கும், சம்சாரம் அப்படிங்கிற பெரிய டிசீஸை போக்க வைக்கும் அப்படின்னு சொல்றார். இப்படி ஆச்சரியமா மகாவீர வைபவத்தை இந்த சின்ன வயசுல நீங்களாம் வந்து பூர்த்தியா கேட்டிருக்கேள். ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ராமர் அழகா இதை பூர்த்தி பண்ணி வச்சிருக்கார். இதை நன்னா நீங்களாம் படிச்சு கத்துண்டு விஷதமா இதை தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ coming to the quiz part from this, Adiyan is going to give you some instructions for quiz. Okay, instruction number 1 என்னன்னு கேட்டா, இப்போ அந்த குவிஸ் குரூப்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறவாள்ல யாரெல்லாம் சங்கோஷ்டிக்கு நிச்சயமா வரப்போறேன் அப்படிங்கறத வந்து நீங்க போடணும். இப்ப அந்த குவிஸ் டெலிகிராம் குரூப்ல ஒரு மெசேஜ் அனுப்புவோம். அதுல வந்து யூ ஹாவ் டு ஆட் நேம்ஸ் if you are confirming that you are coming for sangoshti அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்கும். you have to go on adding your names in that. சரியா? அது வந்து 2 நாள்ல பண்ணணும். இன்னைக்கு ராத்திரி அந்த மெசேஜ் அனுப்புவோம். டியூஸ்டே சாயங்காலம் அந்த டைம் finish ஆயிடும். அதுக்குள்ள you have to add your names if you are 100% attending sangoshti. சரியா? ஏன் இத பண்றோம்னு கேட்டா, we want a correct head count of how many children are coming. We can only accommodate 25 kids for the quiz because ஸ்டேஜில் அவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ வீல் ஹேவ் 5 teams of 5 each. ஸோ 25 children தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ 25 childrenக்கு மேலே என்ட்ரிஸ் இருந்ததுன்னா வீல் ஹேவ் டு கண்டக்ட் எலிமினேஷன்ஸ். போன வருஷம் நம்ம எலிமினேஷன் கண்டக்ட் பண்ணலை பிகாஸ் we are 27. ஸோ பரவாயில்லன்னு அகாமடேட் பண்ணிட்டோம். பட் திஸ் டைம் தி குவிஸ் குரூப் ஹேஸ் 37 kids. ஸோ அதில் எவ்வளோ பேர் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுத்து எலிமினேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிப்போம். சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து இப்ப குவிஸோடைய போர்ஷன் அண்ட் த ரூட் ஃபர்தர் அப்படின்னு சொல்ல போறேன். குவிஸோட போர்ஷன் உங்க எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும். when you signed up for the quiz you had a fair idea about it I suppose. பட் இப்போ திருப்பி அடியன் சொல்றேன், அது என்ன மாடியூல்ஸ் அப்படிங்கிறத பார்த்து அடியன் இப்போ சொல்றேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம், just getting the modules. இப்ப ஜூனியர்ஸ்க்கு, அதாவது 2022 and 21 கிட்ஸுக்கு கோதாஸ்துதி, பரமார்த்த ஸ்துதி, தசாவதார ஸ்தோத்திரம், வைராகிய பஞ்சகம், திருப்பல்லாண்டு, இந்த 5 மாடியூல்ஸும் உங்களுக்கு வந்து கண்டஸ்டமா சொல்ல வரணும். யூ ஷுட் பி ஏபிள் டு டெல் தெம் மெமரைஸ்ட் வித்வுட் மிஸ்டேக்ஸ். சரியா? இது எலிமினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஏன்னா இப்ப எலிமினேஷன் வச்சோம்னா இதை சரியா சொல்ல தெரியல, இதை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலன்னா அப்போ செலக்ட் ஆகுறது சிரமமாயிடும். ஸோ எல்லாரும் இந்த மாடியூல்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 2020 கிட்ஸுக்கு along with these modules இப்ப சொன்ன கோதாஸ்துதி, பரமார்த்த ஸ்துதி, தசாவதார ஸ்தோத்திரம், வைராகிய பஞ்சகம், திருப்பல்லாண்டு பிளஸ் ரகுவீர கத்தியம், அபீதிஸ்தவம், திருப்பாவை, பிரபந்தசாரம், இந்த 4ம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ 9 மாடியூல்ஸ் தெரியணும் 2020 கிட்ஸுக்கு. அண்ட் 21 கிட்ஸுக்கும் திருப்பாவை, அபீதிஸ்தவம்லாம் இப்ப ஆயிடுத்து. அதனால அதை சொன்னேன்னாலும் வெல்கம். பட் அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் 5 மாடியூல்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் 21 and 22 கிட்ஸ்க்கு. ஸோ நம்ம இதுக்கு எலிமினேஷன் நடத்தினோம்னா இதுலேருந்து we will ask you anything like அசஸ்மெண்ட்ல கேட்குற மாதிரி, பட் டெஃபினெட்லி will be stricter than assessment. அசஸ்மெண்ட்லாம் நாங்கள் வந்து பாசமா கேட்டு விட்டுடுறோம் நிறையா. பட் இது வந்து அப்படி இருக்காது. எலிமினேஷன் கட்டுறதுனால கொஞ்சம் it will be more stringent. ஸோ நன்னா படிச்சுக்கணும். அதாவது நன்னா அக்ஷர சுத்தமா இருக்கணும், மறக்க கூடாது, சீக்வன்ஸ் தெரியணும், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, பயப்பட வேண்டாம். அப்படின்னு ஏன் சொல்றேன்னா அது அதோட லெவல் எந்த இருக்கும், என்ன எப்படி இருக்கும்னு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். பயப்படாதீங்க, உங்களுக்குலாம் ஆல்ரெடி தெரியும், நீங்களாம் சூப்பரா பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு ரிவைஸ் நைஸ்லி அண்ட் கம், அவ்வளவுதான். சரியா? ஸோ இதை வந்து படிச்சுன்னு வரணும். இப்ப நீங்க வந்து இந்த உங்களுடைய நேம்ஸை நீங்க வந்து டியூஸ்டேக்குள்ள கொடுத்துடுங்க. அண்ட் யூ ஆல்சோ ஸ்டார்ட் ரிவைசிங் ஆல் தீஸ் மாடியூல்ஸ். What we will do is we will decide by the end of next week whether we need to have eliminations or not. சரியா? If we have more numbers we will definitely call for elimination. More than 25 இருந்தாலே elimination வெச்சுப்போம். So அந்த elimination எப்ப நடக்கும்னு கேட்டேன்னா somewhere around இப்ப 23rd நவம்பர்ல இருந்து 30th நவம்பருக்குள்ள eliminations நடந்துரும். Probably 23rd or 24th கூட இருக்கலாம். 24th may not be possible, maybe 23rd we'll have. சரியா? So 23rd ல இருந்து 30th நவம்பருக்குள்ள இருக்கிற வீக்ல
we will have eliminations, and on the 1st of December we will announce groups. சரியா? 5 குரூப்ல யார் யார் இருக்கா, எந்த குரூப்ல யார் இருக்கா அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை ஃபர்ஸ்டோ செகண்டோ பண்ணிடும். சரியா? after that you can begin practicing amongst yourselves. அன்னைக்கே அந்த குரூப் அனௌன்ஸ்மெண்ட் என்னைக்கு பண்றோமோ அன்னைக்கே ரவுண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ரவுண்ட்ஸ் எல்லாம் will be quite similar to what we had last year. so meticulously memorized இருக்கும், சென்ஸ் ஆஃப் சீக்வென்ஸ் இருக்கும், அதே மாதிரி மீனிங்ஸ் ரவுண்ட் இருக்கும், and you will also have rapid fire round. சரியா? so 4 ரவுண்ட் இருக்கும். அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் எல்லா டீடைல்ஸும் ஆடியன்ஸ் சொல்றேன் அன்னைக்கு when we meet on 1st or 2nd. Adian will tell you all what will happen in each of the rounds. Okay, irungo kuladaigalaa, I'll answer all questions. Just let me finish with all the instructions. சரியா? இப்போ மீனிங்க பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்றேன். இந்த மகாவீர வைபவம் நம்ம பூர்த்தியா ரொம்ப நன்னா டீடைல்டா பண்ணியிருக்கோம். so Adian would want you all to concentrate on the meaning of this. It's also a big module. so இத நீங்க நன்னா படிச்சின்னு வரணும்ங்கிறதுக்காக இப்போ வந்து மீனிங்ஸ் மாடியூல்ஸ் நம்ம கொஞ்சம் குறைக்க போறோம். we are going to have மகாவீர வைபவம் and திருப்பாவை from last year. so last year quiz attend பண்ண குழந்தைகள் எல்லாருக்கும் அது ஆல்ரெடி ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கும். and new childrenக்கு we will be posting back the videos of last year. 2 செஷன் திருப்பாவை பண்ணினோம் last year. so அதை கேட்டாலேயே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். தெரியாத குழந்தைகளுக்கு சொல்றேன். if anybody has joined new for quiz year, you can visit those videos. we'll post it. so திருப்பாவை ஒரு மாடியூல் இருக்கும். 3வது மாடியூல் தசாவதார ஸ்தோத்திரம். ஓகே, so இந்த 3 மாடியூல்ஸ் மட்டும் தான் மீனிங்க்கு வெச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா I want you people to concentrate on மகாவீர வைபவம் and prepare. ஜூனியர் கிட்ஸ் வந்து மீனிங்க்கு ரொம்ப கவலைப்படாதீங்க. திருப்பாவை மீனிங் 21 கிட்ஸ் கேட்கலாம். 21 கிட்ஸ்க்கு ஆல்ரெடி ஆயிடுச்சு திருப்பாவை. ஸோ அது உங்களுக்கு ஆயிடும். தசாவதார ஸ்தோத்திரம் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். எல்லாருக்குமே தசாவதார ஸ்தோத்திரம் ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ்ல ஆயிருக்கு. we will have a revision session for that. okay, we'll also have some question and answer sessions for திருப்பாவை. யாருக்காவது டவுட் இருந்தா அவசியம் வந்து கேட்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் 1 நிமிஷம் குழந்தைகளா, ப்ளீஸ் வெயிட். ஒன்லி லெட் மீ ஃபினிஷ். முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் இது. ஸோ மீனிங்க்கு 3 மாடியூல் தான். மகாவீர வைபவம், திருப்பாவை அண்ட் தசாவதார ஸ்தோத்திரம். அண்ட் மகாவீர வைபவம் வில் பி ஆஸ்க்ட் இன் டீடைல். சரியா? ஏன்னா சூர்ணிகை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா உங்களுக்கு எல்லாம் டைம் ஆகும். ஸோ அதான் முதல்ல அடியன் என்ன யோசிச்சேன்னா கோதா ஸ்துதி அண்ட் பரமார்த்த ஸ்துதி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் தென் we can't do justice to explaining the modules on stage. இப்ப நம்ம நடத்திலாம் நீங்க படிச்சிடுவேன். பட் படிச்சுட்டு வந்தது நீங்க அங்க ரெப்ரசென்ட் பண்றதுக்கு டைம் இருக்காது. அதனால இந்த வருஷம் மகாவீர வைபவத்தை நன்னா கரதலையா படிச்சுன்னு வாங்கோ. so that each team will get to explain at least 1 சூர்ணிகை. அதுக்கே டைம் ஆகும் நம்மளுக்கு. அதனால அப்படி வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதுக்கு மேல என்ன டவுட்ஸோ ஒருத்தரா கேட்கலாம். முதல்ல சாய் பார்கவி நீ சொல்லு கண்ணா. எனக்கு ஒன்றும் டவுட் இல்லை அடியன். ஆனா நான் வந்து அங்க வரமாட்டேன் சென்னைக்கு. சென்னையில இல்லடா கண்ணா, பெங்களூர்ல சங்கோஷ்டி. எனிவேஸ் நீ 2023 கிட், நீ வந்து குவிஸ்ல வந்து பார்ட்டிசிபென்ட்டா இந்த வருஷம் இருக்க முடியாது. நெக்ஸ்ட் இயர் ஒன்னு சேர்த்துக்கலாம். சரியா? குவிஸ்ல ஃபார் 2021, 2022 and 2020 கிட்ஸ். நெக்ஸ்ட் இயர் சங்கோஷ்டிக்கு உங்க பேட்ச் உண்டு. சரியா? ஓகே ரைட் சார். நெக்ஸ்ட் one by one I'll take everybody. Shri Avanika சொல்லு. அடின் சூர்ணிகை 93 அடின் அந்த காமிக்கிறேளா? 93 காமிக்கணுமா? சூர்ணிகையில வெறும் சூர்ணிகை மட்டும் தானே கண்ணா இருக்கு, வேற எதுவுமே இல்லையே. ஸ்ரீ ராமபத்ரா அதுதான் சூர்ணிகை. தெரியுதா? ஓகே அடின். ஓகே சூப்பர். சரி, நீங்களாம் ஜூனியர் கிட்ஸ் எல்லாம் ரகுவீர கத்தியோட ரெசிடேஷன் பத்தி கவலைப்படாதீங்க. மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். அதுல ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் பிச்சின் பண்ணா ரொம்ப சந்தோஷமா பிச் பண்ணலாம். ஓகே, அடுத்தது அதுலா. அதுலா ஹேண்ட் எடுத்துட்டியா? சரி ஓகே. வக்குலஸ்ரீ வஞ்சுலஸ்ரீ. கேக்குறேன் மகன், நான் சொல்லு. போர்ஷனா சொல்றேன். போர்ஷன் வந்து ஒரே ஒரு நிமிஷம், திருப்பி என்னோட அந்த விண்டோ எங்கே போயிடுது. வேற ஏதாவது சொல்றேன் கண்ணா? போர்ஷன் இல்லை வந்து அடியன்ட்டே இருக்கு. கோதாஸ்துதி, பரமார்த்த ஸ்துதி, தசாவதார ஸ்தோத்திரம், வைராகிய பஞ்சகம், திருப்பல்லாண்டு. இது ஜூனியர்ஸ்க்கு. சீனியர்ஸ்க்கு கோதாஸ்துதி, பரமார்த்த ஸ்துதி, தசாவதார ஸ்தோத்திரம், வைராகிய பஞ்சகம், திருப்பல்லாண்டு, ரகுவீர கத்தியம், அபீதிஸ்தவம், திருப்பாவை, பிரபந்தசாரம். சரியா?
ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஹரிணி. இல்ல அடேன் இதுதான் டவுட். புனரூபஸ்தாபித விமான அந்த சூர்ணிக்கு மட்டும் அடேன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுவா வரேன் சூர்ணிக்கு போவோம். புனருபஸ்தாபித்தர திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு அர்த்தம். எதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணார்? விமான வரத்தை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணார். விமான வரம்ங்கிறது புஷ்பக விமானம், விமானங்களுக்குள்ள ரொம்ப வசந்ததா இருந்தது, அதுதான் விமான வரம். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா பிரீணித வைஷ்ரவண விஸ்ராணன பிரீணித வைஷ்ரவன் அப்படிங்கிறது இந்த வைஷ்ரவணன் அப்படிங்கிற குபேரனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அதனால விஸ்ராவித யச பிரபஞ்சா எல்லாரும் பெருமாளை கொண்டாடினா அப்படிங்கிறதுதான் சூர்ணிகையோட அர்த்தம். எதுக்கு சுவாமி இதை சாதிக்கிறார்னா தேவர்களுக்கு எல்லா பெருமைகளும் திருப்பி கிடைச்சுடுத்து, அவளுக்கு இந்த ராட்சசாலால இருந்த எல்லா கஷ்டங்களும் தீந்து அவளுக்கு சுகம் திரும்பி கிடைச்சுடுத்து அப்படின்னு காமிக்கிறதுக்காக சுவாமி தேசிகன் நீங்க சொல்ற. பிகாஸ் ராமாவதாரம் நடந்ததுக்கு பின்னணி அதுதான், ராட்சசால்ட்டேந்து தேவாளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெருமாள் வந்து அவதாரம் பண்ணினார். ஸோ அது பூர்த்தி ஆயிடுச்சுன்னு காமிக்கிறதுக்காக இந்த சூர்ணிகையை வச்சிருக்கேன். புரிஞ்சுதாமா? தன்யாஸ்மி. அடுத்து ஸ்ரீஷா சொல்லுக்கண்ணா. அடியன் அந்த சதுர்முகேஸ்வர முகேஷ் புத்திர பௌத்ராதிசாலினை மட்டும் ஒருத்தர் வேர்ட் பை வேர்ட் சொல்லல அடியன். வேர்ட் பை வேர்ட் சொல்லட்டுமா? சொல்றேனே. ஓகே. சதுர்முகேஸ்வர முகைஹி அதாவது நம சீதா சமேதாய ராமாய கிரகமேதினே அப்படிங்கிறார். அதாவது ராமனுக்கு நமஸ்காரம்ன்றார். அந்த ராமர் யாரு? அவர் தான் கிரகமேதி, தட் இஸ் பெரிய கிரகஸ்தன். ஏன்? அவர் சீதா சமேதனா இருக்கார். சீதா சமேதாய ராமாய சீதையோட கூடி இருக்கிற ராமனுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். வெறும் சீதையோட மட்டும் அவர் கூடி இல்ல, அவர் மனைவியோட சேர்ந்து பிள்ளையோடையும் பேரனோடையும் இருக்கார். புத்திர பௌத்ராதி ஷாலினே. அந்த புத்திரன் யாரு? அவர்தான் சதுர்முகன். பௌத்திரன் யாரு? பேரன் யாரு? ஈஸ்வரன். ஈஸ்வரன் போல பல பேர், ஈஸ்வர முகைஹி. அதான் சதுர்முகேஸ்வர முகைஹினா பிரம்மா ருத்ரன் போல புத்திர பௌத்ராதி ஷாலினே, பிள்ளை பேரனை உடைய சீதா சமேதாய சீதையோட கூடிய ராமாய கிரகமேதினே ராமன் அப்படிங்கிற கிரகஸ்தனை கிரகஸ்த சிரேஷ்டனை நமஹா நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ரைட். அதுலா சொல்லுமா. அடியன் வந்து வரத பஞ்சாசத் அசஸ்மெண்ட்க்கு பண்ணுமா அடியன்? இல்லடா கண்ணா, பண்ணவே வேண்டாம். நீ வரதராஜ பஞ்சாசத்து நீ 21ல தானே இருக்க, உனக்கு இன்னும் கத்து தரலையே அத. ஏமா கேட்கல? அசஸ்மெண்ட் அடுத்தது ஜனவரியில தான் வரும். அடியன் ஏன் கேட்டேன்னா, ஏன்னா நீங்க சொன்ன 22-21க்கு வரதராஜ பஞ்சாசத் சொன்னேன் அடியன். நீங்க இல்லடா கண்ணா, வரதராஜ பஞ்சாசத் சொல்லலையே. உங்களுக்கு அது ஆவே இல்லையே இன்னும். உங்களுக்கு என்ன மாடியூல் சொன்னேன் இப்போ? உங்களுக்கு சொன்னது 2020 கடியன். வரதராஜ பஞ்சாசத் வந்து 2020 கடியன். 2020க்கு தான் நீங்க சொன்னீங்க. மாடியூல்ல கிடையாதுமா, குவிஸ் மாடியூல்ல வரதராஜ பஞ்சாசத் இல்ல. இல்ல அவ அசஸ்மென்ட்க்கு கேக்குறான்னு நினைக்கிறேன். அசஸ்மென்ட்க்கா கேக்குற அதுலா? நீ அசஸ்மென்ட்க்கு வரதராஜ பஞ்சாசத் பண்ண வேண்டாமேமா, உன்னோட பேட்ச்க்கு அது இல்லவே இல்லையே. குவிஸ் போர்ஷன் உனக்கு சொல்றேன். கோதாஸ்துதி, பரமார்த்த ஸ்துதி, தசாவதார ஸ்தோத்திரம், வைராகிய பஞ்சகம், திருப்பல்லாண்டு. அவ்வளவுதான். வைராகிய பஞ்சகம் அடியன் பண்ணிக்கணுமா? ஆமா, வைராகிய பஞ்சகம் படிக்கணும். அதான் கேட்டியா? ஓகே, விபின்னு எழுதிட்டியா? அதனால டவுட் வந்து வரதராஜ பஞ்சாசத் படிச்சுட்டியாத்த வைராகிய பஞ்சகத்தை? ஓகே, ஆமா, வைராகிய பஞ்சகம் எனக்கு தெரியாதா கண்ணா இப்போ? சரி, அது படிக்கலாம். 15 days இருக்கு, அதுக்குள்ள படிச்சிடுவியா? 6 ஸ்லோகாஸ் தான், குட்டி அது. படிச்சு முடியும், ஒன்னால படிச்சு. ஓகே, சூப்பர். சரி, ஸ்ரவன்
இதுக்கு அசஸ்மெண்ட் இருக்காது, எலிமினேஷன் தான் இருக்கும் கண்ணா. அதாவது எலிமினேஷன் என்னன்னு கேட்டா, இப்ப சப்போஸ் 37 கிட்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து 25 கிட்ஸ் தான் சூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். அதுல டாப் 25 மார்க்ஸ் வாங்கியிருக்கிறவாளுக்கு குவிஸ்ல என்ட்ரி உண்டு, அந்த மாதிரி. சரியா? அதான் அடி. ஸ்ரீனிகா அண்ட் ஸ்ரவன் யார் கேள்வி கேட்க போறேன்? ஸ்ரீனிகாவா? சொல்லுமா. வந்து எல்லா மாடியூல்ஸும் பை ஹார்ட் பண்ண மாதிரி 21 ஜூனியர்ஸ் ரவுண்டோ சீனியர்ஸ் ரவுண்டோ 2020 கிட்டா நீ இருந்தியானா உனக்கு எல்லாமே தெரியுமே. உனக்கு இதுல ஏதாவது தெரியாதா? ப்ரமோட்டட் கிட்டுங்கிறதுனால நீ ஏதாவது படிக்கலையா? இல்ல படிச்சுட்டல, அப்புறம் கவலைப்படாது, சூப்பரா சொல்லுவேன். 15 days இருக்கு உங்களுக்கு. என்னம்மா? சொல்லுமா கண்ணா, எனக்கு சரியா கேட்கல, நான் மியூட் பண்ணிக்கிறேன், நீ சொல்லு. எலிமினேஷன் போது எல்லா மாடியூல்ஸும் படிச்சுட்டு இருந்தாதான் நம்ம வந்து எலிமினேட் ஆகாம இருக்க முடியும் இல்லையா கண்ணா? as I said, if we have, இப்ப எலிமினேஷன் இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியல, அதான் சொல்றேனே. இப்ப இந்த குரூப்ல வந்து we put a message and you have to keep on adding names. If the number of names added are only 25, then we need not have any elimination. All of you can go for the quiz. If we have more numbers, then only the top 25 can go. So அதுக்கு வந்து நம்ம அதுல வரணும்னா we should know all the modules இல்லையா? அதுல எலிமினேட் ஆகாம இருக்கணும்னா நம்ம படிச்சுடணும் எல்லாத்தையும் இல்லையா? புரியுதா உனக்கு? சரி, புரிஞ்சுட்டாக்கண்ணா ஸ்ரீனிகா? டவுட் கிளியர் ஆச்சா இல்லையா? ஓகே, சூப்பர். பிரகதி, என்னம்மா டவுட் உனக்கு? பிரகதி பேசுறது கேட்கல, மியூட் பண்ணிக்கிறேன் நானு, பேசு. கேட்கலமா கண்ணா பிரகதி? இவனா வெளியில போயிட்டு ரீஜாயின் பண்ணிப்பாரு. அமிர்தா, நீ சொல்லுமா. லாஸ்ட் இயர் இப்ப ஸ்ரீனிகாக்கு சொன்னேன்ல அடியன் ப்ரமோட்டட் கிட்னால ஏதாவது ஒரு மாடியூல் தெரியாதான்னு. பட் அடியனுக்கு இன்னும் பீஜஸ்தவம் பண்ணும் அடியன், பெருசா இருக்கிறதுனால அது கொஞ்சம் பயமா இருக்கு. 15 daysக்குள்ள பண்ணிடணும்னு சொன்னேன்ல அடியன். ஆமா, எலிமினேஷன் 15 days நம்ம நடத்தி ஆகணும். பிகாஸ் அதுக்கப்புறம் குரூப் ஃபார்ம் பண்ணும் இல்லையா? சோ we will need the date. ஒரு 25 days at least வேணும். அதான் அடியன் 25 days ஆகுமா? see within that week of 24th to 30th தான், 23rd to 30th தான் இருக்கும். so effectively 25 days வந்து குரூப் ஃபார்ம் பண்ணி அப்புறம் பிராக்டிஸ் பண்றதுக்கு அதுக்கு சொன்னேன் அடியன். 15 days ட்ரை பண்றேன் அடியன், தெரியல. சரி, என்ன கேட்டேன் எனக்கு புரியல. இப்போ 1st December அன்னைக்கு குரூப் ஃபார்ம் பண்ணா லேட் ஆயிடும்ன்றியா? இல்ல அடியன், நான் வந்து அபிஜிஸ்தவம்க்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. இல்ல டென்ஷன் ஆகாது. அபிஜிஸ்தவம் தான் உலகத்திலேயே ஈஸியான ஸ்தோத்திரம். ஏன்னு கேட்டா அது ஒரு மியூசிக்கல் மீட்டர்ல இருக்கு. அபிஜிஸ்தவம் படிக்கிறதுக்கு பயப்படுவாளா சொல்லு? பயப்படவே கூடாது, அது படிச்சாலே பயம் போயிடும். அதனால அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல அமிர்தா. அது தேசிகன் தியானம் பண்ணிக்கோ, தானே வந்துடும். சரியா? கஷ்டமே கிடையாது. என்ன பண்ற நீ, அதை வந்து சிரமப்படாம நம்ம கத்துக்க ட்ரை பண்ணலாம். வாட் யூ டூ இஸ் 5 ஸ்லோகாஸ் வந்து வச்சுக்கோ டார்கெட்டா. இப்ப இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே சொல்றேன், இந்த டெக்னிக் நீங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங் ஃபாஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ்லி என்ன பண்ணலாம், இப்போ அது ஸ்தோத்திரம் இஸ் 29 ஸ்லோகாஸ் இல்லையா? ஸோ அதை வந்து 12 நாள்ல நீங்க பிரிச்சுக்கலாம். 12 நாள்ல இந்த ஸ்தோத்திரத்தை கத்துக்க முடியும் உங்களால, இஃப் யூ ஹவ் அட்டெண்டட் சந்தை ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்னா 5 ஸ்லோகத்தை 2 நாள்ல பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, இந்த வீடியோ இருக்கும் இல்லையோ, வீடியோ ஆஃப் ஸ்டெப் 3 or 4. ஓகே, 4 கூட நான் சொல்லுவேன் பெட்டர், ஏன்னா உங்களுக்குலாம் ஒரு மாதிரி வந்திருக்கும் அது நிறைய சொந்தத்தினால. ஸோ ஸ்டெப் 4 வீடியோவை 2 தரம் கேளுங்க. கேட்கறதா என்ன, யூ ட்ரை டு ரிசைட் இட் அலாங் வித் தட். பார்த்தே தான் சொல்ல வருவோம், ஏன்னா 4 லைன் சேர்த்து சொல்லணும். ஸோ இப்போ அந்த மாதிரி 2 தரம் 2 நாள் பண்ணினேன்னா
அது வந்து உங்களுக்கு 10 தரம் ஆயிடும். ஸோ யூ வில் ரியலைஸ் பட் பை த எண்ட் ஆஃப் த செகண்ட் டே உங்களுக்கு அதுல 90% வந்துடும். சரியா? ஸோ என்ன பண்ணணும்னா அடுத்த 2 நாள் நீங்க பண்றச்சே இந்த முதல் 5 ஸ்லோகத்தை ஒரு தடவை பார்த்தே படிங்க. பார்த்து படிச்சுட்டு அடுத்த 2 நாள்ல 6 to 10 ஸ்லோகாஸ் அதே மாதிரி பண்ணுங்க. ஸ்டெப் 4 யூ பிளே இட் ட்வைஸ் அண்ட் யூ ரிசைட் இட் அலாங் சைட். இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தேன்னா அட் தி எண்ட் ஆஃப் 12 days உங்களுக்கு வந்து எல்லா பூர்த்தியா அந்த ஸ்தோத்திரமே வந்துடும். அதுல ஃபர்ஸ்ட் 10-12 ஸ்லோகம்லாம் கண்டஸ்டமாவே வந்துடும் பை தென். பிகாஸ் டெய்லி நீங்க சொல்லிட்டே வருவேன் அந்த முன்னாடி இருந்த போர்ஷன் இல்லையா? இப்ப போக போக தினம் அந்த 1லேருந்து சொல்லணும். இப்ப 3ஆவது நாள் சொல்றேன்னா 1லேருந்து 6 வரைக்கும் சொல்லுவேன். நீங்க 3ஆவது ரவுண்டு சொல்றேன்னா அந்த மாதிரி பண்ணேன்னா வந்துடும். அப்புறம் 3 days வச்சுக்கோங்க டு ரிசைட் த ஹோல் ஸ்தோத்திரம் ட்வைஸ் அட்லீஸ்ட் எவ்ரி டே இஃப் நாட் த்ரைஸ். அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். 3ஆவது நாள் கடைசியில நீங்க சொல்றச்சே நிச்சயம் அந்த ஸ்தோத்திரம் கண்டஸ்டமா வந்தே தீரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே யூ கேன் பை ஹார்ட் ஸ்தோத்திரம்ஸ் ஈஸிலி. அதாவது இந்த பேட்டர்ன் ஆஃப் திருவ சொல்றதுங்கிறது டெக்னிக்கலி ட்ரெடிஷ்னலி பார்த்தோம்னா என்ன பண்ணுவான்னா ஒரு ஸ்லோகத்தையும் 5 தரம் சொல்லுவா. அதுக்கப்புறம் 2ஆவது ஸ்லோகம் சொல்றச்சே இந்த 5ஓட இதை 5 சொல்லி முடிச்சுட்டு 1 ஒரு தடவை சொல்லிட்டு திருப்பி 2 சொல்லிட்டு அப்புறம் 3ஆவதுக்கு போவா. அந்த மாதிரி பண்ணுவா. பட் அதுக்கு வந்து இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் டு டூ இட் அட் அ ஸ்ட்ரெச். ஒரு 2-3 hours ஆகும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டைம் கிடையாது, கஷ்டம். இதுனா நீங்க போட்டு விட்டுட்டு சொன்னேன்னா மொத்தமாவே ஒரு நாள்ல ஒரு 45 minutes டெடிகேட் பண்ணா போதும். ஸோ 45 minutes dedicated for 15 days you can get a module like Abhitistavam by heart. ஸோ அதை ட்ரை பண்ணி பாரு அமிர்தா. ட்ரை டு மேக் 45 minutes in the next 15 days. டெஃபினட்டா முடிஞ்சிடும். கிளாஸ் அட்டென்ட் பண்றது இல்லையா நீனு ஒழுங்கா? அபிதிஸ்தவம் தான் ப்ரமோட்டட் மாடியூல் ஆச்சு அடியன். ஸோ அதுதான் கொஞ்சம் அதனால்தான். ஓகே ஓகே, அத அட்டெண்டே பண்ணல அடியன். அதாவது அவ ப்ரமோட்டட் கிட்னால அத அந்த பேட்ச்லயும் அட்டெண்ட் பண்ண முடியல, இந்த பேட்ச்லயும் அட்டெண்ட் பண்ண முடியல. அதான் அவ சொல்ல வரா. அதனால சொல்றியா? ஓகே, அப்படின்னா கொஞ்சம் சந்த ஓகே. ஆரம்பத்துல இருந்தே பண்ணணுமா? சரி, நீ முயற்சி பண்ணி பாரு எவ்வளவு ஆறுதுன்னு, அப்புறம் பாக்கலாம். நம்ம லேட்டஸ்ட் நான் சொல்றேன் எஜுகேஷனே இருக்குமா இல்லையான்னு இன்னும் தெரியல யாருக்கும். அது பாக்கலாம். how people respond தெரியும். சரி, வேற யாருக்காவது क्वेश्चन இருக்காமா? அந்த வீடியோ வச்சு பிராக்டீஸ் பண்ணி பார்க்கறேன். வரும், கவலைப்பட. அபிதிஸ்தவம் அனுகூலமான ஸ்தோத்திரம் வந்துடும். the meter is very very compelling. ஈஸியா வந்துடும், கவலைப்படாது. ஸ்ரேயஸ் சொல்லுமா? வித் டவுட் அடி. ஸ்ரேயஸ் கிடாம்பி சொல்லு கண்ணா. கேக்குறது. நான் மியூட் பண்ணிக்கிறேன், அப்புறம் நீ சொல்ல, அப்ப பெட்டரா கேக்கும். ராமர் வந்து புத்தகம் குடுத்துட்டாருன்னா அப்ப எப்படி லங்கால இருந்து அயோத்தியாவுக்கு திருப்பி வந்த? அது அப்புறமா தான் கொடுத்தேன்னா, அவரோட அவதாரம் முடியறதுக்கு முன்னாடி தான் கொடுத்தேன். ரொம்ப நாள் வரைக்கும் அது லங்கையில தான் இருந்தது. ராமர் அதுலதான் திரும்பி வந்தார் அயோத்தியாவுக்கு. அதுக்கப்புறமா தான் கொடுத்தேன். சரியா? ஓகே, சூப்பர். சரி பிரகதி, உனக்கு இப்ப அன்மியூட் ஆகுதா பாரு. கேக்குறது கண்ணா. நான் மியூட் பண்ணிக்கிறேன், அப்புறம் நீ சொல்லு. எனக்கு ரகுவீர கத்தியத்துல டவுட் இருக்கு அடியன். அடியன் நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கச்சே 94 ஸ்லோக் சூர்ணிகை அப்புறம் 2 ஸ்லோகம் அடியன். ஆனால் வந்து ஜெயசியாசத்தை வந்து கவுண்டர் அடியன். ஏன்னா வந்து கடைசி 2 ஸ்லோகம் பிளஸ் 1 ஸ்லோகம் அப்படின்னா 3 ஸ்லோகம்ஸ் ஆகும் அடியன். ஆமாம்மா கண்ணா. ஆக்சுவலி இந்த ரகுவீர கத்தியம் கவுண்ட்ல நிறைய டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கு. சில பேர்லாம் ஈச் சூர்ணிகை கவுண்ட்ஸ் டு 1 அப்படின்னு சொல்லுவா. லைக் நம்பரிங் போடும் பொழுது they count each சூர்ணிகை also as 1. some people say அந்த சூர்ணிகை கவுண்டே இல்லைன்னு சொல்லிடுவா. so they say ரகுவீர கத்தியம் is only of 3 ஸ்லோகம். ஜெயத்யாஸ்ரிதம் ஒரு ஸ்லோகம் தான். ஜெயத்யாஸ்ரித, சதுர்முகேஸ்வர அண்ட் கவி கதக சம்பகஜீவன், அது 3 ஸ்லோகங்கள். அப்படின்னு வெறும் 3 ஸ்லோகான்னு கூட கவுண்ட் கொடுத்துருவா. சில பேர் எல்லா சூர்ணிக்கையும் சேர்த்து ஒரு கவுண்ட், அதனால 4ன்னு சொல்லுவா. சில பேர் வந்து ஒரு சூர்ணிக்கே ஒரு கவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ அது நிறைய விதங்கள் இருக்கு. இப்ப நம்ம இதுல ஒரு புக்கு போட்டோம் இல்லையா, அது ஃபர்ஸ்ட் சங்கோஷ்டியில கொடுத்தோம், ஒரு பதார்த்தம் புக்கு, லிப்கோ புக்கு.
அதுல வந்து every churnika is numbered as one. So on the total count of deshika shlokas will go up in deshika stotramala. So and the discrepancy irukku, but that's not so important. இது ஒரு 3 ஸ்லோகங்கள் கண்டிப்பா உண்டு. ஜெயத்யாஷ்டத ஒரு ஸ்லோகம், சதுர்முகேஸ்வர ஒரு ஸ்லோகம், கவிகதக ஒரு ஸ்லோகம். அது கரெக்ட். அடியன் ஆல்சோ எனக்கு அமிர்தா அடியன் அவ கேட்ட டவுட் இருந்தது அடியன். என்னது அபிதிஸ்தவ டவுட்டா? அபிதிஸ்தவ சொல்றீங்க எல்லாருக்கும். சரி, இத ப்ரமோட்டட் கிட்டா இருந்தா we will try to. ஆனா see ப்ரமோட்டட் கிட்டா இருந்தா there are many modules to discount ன்னு நினைக்கிறேன். other than அபிதிஸ்தவம் வேற ஏதாவது இருக்கா? A lot of promoted kids here, right? Shri Pragati, Amrita, AB solution கூட இருக்குன்னு நினைக்கிறேன். I don't think இந்த part. Atula, yes. நீ வந்து 22 to 21 promoted, இவாள்லாம் 21 to 20 promoted. உனக்கு வந்து வைராக மஞ்சக்கு மட்டும் தான் படிக்கணும் இல்லையா அதுலா? அடியன் பிரபந்த சாரமும் பண்ணிட்டு இருக்கேன் அடியன். அது பண்ணிட்டு இருக்கியா? அப்பா சூப்பர் போ. சரி, ஓகே. அபிதிஸ்தவன் தவிர வேற ஏதாவது மாடியூல்ல ப்ராப்ளம் இருக்கா ப்ரமோட்டட் கிட்ஸுக்கு? சம்ருத்தி படிச்சு சொன்னீங்க நீங்க இதுல இல்ல? அடியன் அபிதிஸ்தவோ தெரியும் அடியன். அதான் தெரியும். I remember you said in the assessment. Okay, right. அபிதிஸ்தவன் தவிர வேற யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கா ப்ரமோட்டட் மாடியூல்ஸ்ல? யாருக்கும் இல்லையா? சரி, நம்ம we try to consider. அந்த இல்ல கண்ணா, அவனை கூப்பிடல. நான் வந்து உன்னோட ப்ராப்ளம் பிரகதிக்கும் இருக்குன்னு பிரகதி சொன்னான். அதான் சரி. அபிதிஸ்தவம் for 2020 we will see at that time. I'll tell you what we can do about it. பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க நீங்களா. ஓகே, பாருங்க அந்த டைம் லைனுக்குள்ள முடிக்கணும் அப்படின்லாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். we will see what we can do. இன்கேஸ் ஒரு டீம்ல வந்து எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க இது கிடையாது. it is better that you know everything. அதுக்காக தான் அப்படி சொன்னேன். I understand. இது வந்து promoted kids க்கு bigger module you have not got சந்தைங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர் தான். பார்க்கலாம். let us see how it goes. இப்போதைக்கு நீங்க ஆரம்பிச்சிருங்க. you start learning the module. சரியா? பிரகதி and அமிர்தா. பிரகதி உனக்கும் ஆரம்பத்துல இருந்து பார்த்து படிக்க வரல. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் உனக்கு உபாயம் சொன்னேன் 15 நாள் எப்படி கத்துக்கிறது. அது கொண்டு வந்துடும். பார்த்து படிக்க வந்தா டெஃபினட்டா 15 days கத்துக்கணும். கஷ்டமே கிடையாது. as I said, அபிதிஸ்தவம் is very அனுகூலமான ஸ்தோத்திரம். அடி ஓகே ரைட். அடி யாருமா? யாருடா கண்ணா? சாய்பாபா. சொல்லுமா. அடியன் எனக்கு சூர்ணிகையில 80 ஸ்லோகத்தோட லாஸ்ட் லைன்ல ஒரு டவுட் இருக்கு அடியன். அதுல நீங்க அர்த்தம் சொல்லும் போது எனக்கு சரியா கேட்கல அடியன். அப்படியா? அது என்னது 80 சூர்ணிகை? உபச்சரித்த ரசபரத கர்வித கர்வகந்தர யூத கீதா. ஓகே, இது வந்து பரதன் வந்து எப்படி கந்தர்வர்களை ஜெயிச்சார் அப்படின்னு சொல்ற சூர்ணிகை. ஓகேவா? கந்தர்வர்கள்லாம் இந்த இண்டஸ் ரிவர் கிட்டக்க வந்து ஆட்டம் போட்டு இருந்தா, சிந்து நதி கிட்டக்க. அப்போ பரதன் போய் அவர் பிள்ளைகளை அழிச்சுட்டு போய் ஜெயிச்சுட்டார். அதனால கந்தர்வாள்லாம் தன்னா விஜய கானம் பண்ண ஆரம்பிச்சா. ஓ சூப்பர், பரதன் கி ஜெய் அப்படின்னு அவள்லாம் பாட ஆரம்பிச்சா. அதுதான் அந்த சூர்ணிகை. சொல்லு இல்லையா? ஓகே சூப்பர். ரைட். ஹரிணி, வேற ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா உனக்கு? அடேனுக்கு ஒரு ப்ராப்ளம். ஆக்சுவலா வந்து நான் அடேன் வந்து 2022 பேட்ச். ஸோ ஜூனியர்ஸ் ரவுண்ட்ல தான் அடேன் வந்து இது பண்ண முடியும். ஸோ வந்து அதுல வந்து தசாவதார ஸ்தோத்திரமும் இருக்கு. ஸோ தசாவதார ஸ்தோத்திரம் வந்து 2022க்கு வந்து நீங்க வந்து ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ்ல எடுத்திருக்கு. ஸோ அதுல இருந்தே நாங்க வந்து பரிச்சு பண்ணிக்கலாம். பட் மீதி 4 இது இந்த கோதா ஸ்துதி, பரமார்த்த ஸ்துதி, அப்புறம் வைராக பஞ்சகம், திருப்பல்லாண்டு, இந்த 4 எப்படி ஒரு ஸ்லோகத்துக்கும் எப்படி அடியன் அர்த்தம் கிடையாது கண்ணா. இது எல்லாமே ரெசிடேஷனுக்கு தான் அடியன் சொன்னேன். ஸோ அது கிளியரா சொல்லிடுறேன். இந்த மாடியூல்ஸ் பேரெல்லாம் சொன்னேனே அது எல்லாமே ரெசிடேஷனுக்கு தான். ஓகே, மீனிங்க்கு 3 மாடியூல் தான். ஒன்னு இப்ப நம்ம ஃபுல்லா முடிச்ச இந்த மகாவீர வைபவம். அதை தவிர தசாவதார ஸ்தோத்திரம் ஸ்டோரிஸ் வேல்யூஸ் பண்ணிருக்கோம், ரிவைஸும் பண்ணுவோம் இங்கேயும். அதே மாதிரி திருப்பாவை போன வருஷம் நம்ம பண்ணோம் குவிஸ் செஷனுக்கு. அது வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். சரியா? So meaning is only for 3 modules, not for all the modules. Okay? அது எல்லாத்துக்கும் நினைச்சு அப்படின்னு கேட்டு இல்ல மீனிங் எல்லாத்துக்கும் கிடையாது. ஏன்னா மீனிங்க வந்து அசஸும் பண்ண முடியாது. இந்த குவிஸ் ஸ்டேஜ்ல டைம் இருக்க மாட்டேங்குது. போன தடவையே
திருப்பாவைக்குன்னு ஒரு ரவுண்டு வச்சு அந்த மீனிங் ரவுண்டு எங்களால் கண்டக்டே பண்ண முடியல, டைம் இல்லை. அதனால மீனிங் மாடியூல்ஸ் குறைச்சுட்டோம் இந்த தடவை. ஸோ தட்ஸ் வை வி ஆர் ஹேவிங் திருப்பாவை திஸ் இயர் பிகாஸ் லாஸ்ட் இயர் வி குடன்ட் டூ இட். ஜூனியர்ஸ் ரவுண்ட் ஒன்லி தசாவதார ஸ்தோத்திரம் தான் வந்து மீனிங் சொல்லி கொடுத்து இருக்கும். ஆமா, இப்போ மீனிங் ரவுண்டே தனியா தான் இருக்கும் ஹரிணி. இப்போ லாஸ்ட் இயர் நீ குவிஸ்ல இல்ல, அதனால உனக்கு அது பேட்டர்ன் ப்ராப்ளி தெரிஞ்சிருக்காது. மீனிங் ரவுண்டு தனியா இருக்கும், ரெசிடேஷன் ரவுண்ட்ஸ் தனியா இருக்கும். சரியா? ஸோ அது இதுவும் மிக்ஸே ஆகாது. மீனிங் ரவுண்டுல இப்ப நீ ரகுவீர கத்தியத்து பூர்த்தி அட்டென்ட் பண்ணிருக்க இல்லையா நீ கிளாஸ். ஸோ உனக்கு சூர்ணிக்க தெரியலைன்னா கூட உனக்கு மீனிங் தெரிஞ்சா நீ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஸ்டில் பாசிபிள். சரியா? இன்கேஸ் என் பக்கத்துல வந்து சீனியர் இது அவளுக்கு தெரியலன்னாலும் சட்டுன்னு அந்த கேப்ல எஸ் கண்டிப்பா அதான். பட் இந்த எலிமினேஷனுக்கு இந்த கண்டஸ்டமா தெரிஞ்சிருக்கிறது வில் பி அ பிக் கிரைட்டீரியா. அதனாலதான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எலிமினேஷன் ரவுண்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கோ. அபியதி ஸ்தவத்துக்கு ஒரு கன்சிடரேஷன் கொடுக்கறதுக்கு பாக்குறோம். வி வில் சி ஹவு டு அகாமடேட் அபியதி ஸ்தவம். ஓகே, அது எடுக்க வேண்டாம் எனக்கு மாடியூல பிகாஸ் வி ஆர் டூயிங் இட் இன் கர்நாடகா. அதனால வந்து அது அபியதி ஸ்தவம் ரொம்ப ரெலவெண்டான ஒரு ஸ்தோத்திரம்ங்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு ரிமூவ் இட் ஃப்ரம் த குவிஸ். ஸோ லெட் இட் பி, வி வில் சி ஹவு வி கேன் அகாமடேட் ஆல் ஆஃப் யூ. சரிங்களா? மேடி சொல்லுங்க. மஞ்சுலட்சுமி சொல்லுங்கண்ணா. நான் மியூட் பண்ணிக்கிறேன், அப்புறம் சொல்லு, எனக்கு கேட்க மாட்டேங்குது. எலிமினேஷன் ரவுண்டுக்கு மீனிங் இருக்குமா? மீனிங் கிடையாதுமா, எலிமினேஷன் ரவுண்டுக்கு மீனிங் கிடையவே கிடையாது. ஒன்லி ரெசிடேஷன். இப்ப சொன்ன மாடியூல்லாம் நல்லா சூப்பரா சொல்லணும். which ideally all of you should be able to tell even now. இல்லையா? ஏன்னா எல்லாரும் எக்ஸாம் கொடுத்துருக்கீங்க இப்பதான் போன மாசம். அதனால உங்களுக்குலாம் இப்ப கேட்டா கூட தெரிஞ்சிருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணி வந்தெல்லாம் ஞாபகம் வந்துடும். பழைய மாடியூல்லாம் சம்டைம்ஸ் மறந்துருக்கலாம். யூ ப்ராக்டிஸ் யூ கேன் கெட் எவ்ரிதிங். சரியா? சரி. மீனிங் கிடையாதுமா. எலிமினேஷன் வில் பி பேஸ்ட் ஒன்லி ஆன் ரெசிடேஷன். ரெசிடேஷனை நல்லா சொல்றவா மட்டும்தான். ஏன்னா அது ஸ்டேஜ்ல வந்து முடிக்க கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டஸ்டமா சொல்லணும் மாடியூல்ஸ் இம்பார்ட்டன்ட். ரைட். சரி, வேற யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்கலாம். பழைய ஹேண்ட் ரைஸ் தான் நினைக்கிறேன். ஸ்ரீனிகா, ஸ்ரீஷா, அமிர்தா, வேற யார் ஹேண்ட் ரைஸ்? ஸ்ரீஷா, பிரகதி, அவ்வளவுதான். சரி, வேற யாருக்கும் டவுட் இல்லைன்னா நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். அந்த மெசேஜை போடுறோம் டெலிகிராம்ல. பை டுநைட் வில் புட் அண்ட் வில் கீப் இட் ஓப்பன் ஃபார் 2 days. ப்ளீஸ் ஆட் யுவர் நேம்ஸ் இஃப் யூ ஆர் கன்ஃபர்ம்டு கம்மிங் ஃபார் சங்கோஷ்டி அண்ட் வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் த குவிஸ். சரியா? ஐ எம் ஷுர் ஆல் ஆஃப் யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட். தட்ஸ் வை யூ ஆர் ஹியர். சொல்றேன். சரியா? ஓகே. ரைட். தன்யாஸ்மி. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்ஷன். அடியேன் தன்யாஸ்மி. அடியேன் ரெக்கார்டிங் முடிச்சுக்கிறேன் இப்போ. அவசியம்.